ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் ஹை. வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் மாஸ்டரி கோர்ஸ். இன்னும் நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இந்த செகண்ட் பார்ட்ல நம்ம மார்க்கெட் அனாலிசிஸ் பண்றதுக்கான 6 பிரைஸ் ஆக்ஷன் டூல்ஸ் பத்தி டீடைல்டா பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டூல்ஸ் ஸ்விங் பாயிண்ட். ஸ்விங் பாயிண்ட்னா என்ன? ஃபர்ஸ்டே நம்ம பார்த்திருக்கோம் பிரைஸோட பிஹேவியரை பத்தி. சோ பிரைஸுக்கு தெரிஞ்சது ரெண்டு விஷயம் தான். ஒன்னு அந்த பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் இல்ல டிக்ரீஸ் ஆகும். சோ இந்த ஸ்விங் பாயிண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைஸோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகிற பாயிண்ட் அப்படின்னு சிம்பிளா சொல்லலாம். இதை வந்து பிரைஸ் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது மார்க்கெட்ல இந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமுக்கு ஒரே டைரக்ஷன்ல, அதாவது ஒன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இல்ல டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படி மூவ் ஆகுறப்ப ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த டைரக்ஷன்ல ஃபர்தரா மூவ் ஆக முடியாம அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல பிரைஸ் மூவ் ஆக ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு இப்ப பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அப்படி இன்க்ரீஸ் ஆகிறப்ப அது ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் பிரைஸ் டிக்ரீஸ் ஆகும். இதே மாதிரி பிரைஸ் ரொம்ப நேரமா டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா கூட அது ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் டிக்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் திரும்ப இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்படி பிரைஸோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகிற பாயிண்ட் தான் நம்ம ஸ்விங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு விதமான ஸ்விங் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு ஸ்விங் ஹை, இன்னொன்னு ஸ்விங் லோ. இந்த ஸ்விங் ஹை அப்படிங்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இப்ப பிரைஸ் வந்து தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஒரு சர்டைன் பாயிண்ட், ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு மேல மார்க்கெட் ட்ரேட் ஆகாம அங்க இருந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆக ஆரம்பிக்குதுன்னா, அதாவது பிரைஸ் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குதுன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்விங் ஹை பாயிண்ட் கிரியேட் ஆகும். அந்த ஸ்விங் ஹை அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைஸ் அதை தாண்டி ஃபர்தரா மூவ் ஆகல. சோ அது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்த பிரைஸ் அந்த பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் அதோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகி டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அண்ட் அந்த பாயிண்ட் தான் நம்ம ஸ்விங் ஹை அப்படின்னு சொல்லுவோம். ஸ்விங் லோ அப்படிங்கிறது ஜஸ்ட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட். இப்ப பிரைஸ் வந்து தொடர்ந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அது ஒரு லோயஸ்ட் பாயிண்ட் வரைக்கும், அது ஏதோ ஒரு லோயஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் டிக்ரீஸ் ஆகும். அந்த பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் அதை தாண்டி டிக்ரீஸ் ஆக முடியாம அங்க இருந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். சோ அந்த இடத்துலயும் பிரைஸோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகுது. சோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட நம்ம ஸ்விங் லோ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக நம்ம இந்த ஸ்விங் பாயிண்ட் டூல யூஸ் பண்ண போறோம்? ஆக்சுவலி ஸ்விங் பாயிண்ட்க்கு ஏகப்பட்ட பர்பஸ் இருக்கு. நம்ம மெயினா எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா மார்க்கெட்டை ஸ்டடி பண்றதுக்கும் மத்த டூல்ஸா நம்ம யூஸ் பண்றதுக்கு இந்த ஸ்விங் பாயிண்ட் டூல் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கட்டும், ட்ரெண்ட் லைனா இருக்கட்டும், சார்ட் பேட்டர்ன்ஸா இருக்கட்டும், ஃபிபனாக்கியா இருக்கட்டும், இந்த 4 டூலுக்குமே இந்த ஸ்விங் பாயிண்ட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதும் இதை கண்டுபிடிக்கிறதும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அந்த டூல்ஸை யூஸ் பண்றதுக்கு. அதை தாண்டி மார்க்கெட்ல இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஆக்சுவலி எப்படி நடக்குது, பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் சேர்ந்து பிரைஸ் ஆக்சுவலி எப்படி மூவ் பண்றாங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸ்விங் ஹை அண்ட் ஸ்விங் லோவை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்விங் ஹை பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பாயிண்ட தான் நம்ம ஒரு ஸ்விங் ஹை பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த பாயிண்ட்ல பாருங்க, அது வரைக்கும் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. சோ தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா புல்லிஷ் பிரஷர் கேண்டில்ஸ், அதுக்கப்புறம் சில இண்டிசிஷன் கேண்டில்ஸ் இருந்தாலும் இந்த பாயிண்ட் வர வரைக்கும் பிரைஸோட பிஹேவியர் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புல்லிஷா தான் இருந்திருக்கு. வேற எங்கேயுமே பிரைஸோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியல. ஒன்ஸ் அந்த பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் டோட்டலா பிரைஸோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகி அதுக்கப்புறம் பாருங்க வரிசையா பியரிஷ் பிரஷர் கேண்டில்ஸா கிரியேட் ஆகிட்டு இருக்கு. சோ பிரைஸோட பிஹேவியர் அப் சைட்ல இருந்து டவுன் சைடா இந்த பாயிண்ட்ல மாறி இருக்கு. சோ அந்த எக்ஸாக்ட் பாயிண்ட தான் நம்ம ஸ்விங் ஹை பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலி இந்த ஸ்விங் பாயிண்ட் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. ஒரு கேண்டிலோட ஹையஸ்ட் பாயிண்ட் தான். பட் இருந்தாலும் அந்த கேண்டிலோட ஹையஸ்ட் பாயிண்ட நம்ம ஒரு ஸ்விங் ஹை அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு சில கண்டிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கணும். இப்ப கூட வந்து நான் தியரிட்டிக்கலா ஜஸ்ட் அது என்ன அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸாக்ட்டா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். சோ இப்ப இந்த கேண்டிலோட ஹைய நான் ஹையஸ்ட் பாயிண்ட்னு நான் எடுத்துக்கிறேன். அதாவது இந்த கேண்டிலோட ஹை தான், பக்கத்து கேண்டில் வச்சு காட்டுறேன். சோ இந்த கேண்டிலோட ஹை தான் அந்த ஸ்விங் ஹை அப்படின்னா அந்த கேண்டிலுக்கு லெஃப்ட் சைடு 2 கேண்டில், ரைட் சைடு 2 கேண்டில் இருக்கணும். ஆப்வியஸா லெஃப்ட் சைடு 2 கேண்டில் இருக்கும். பட் ரைட் சைடு 2 கேண்டில் கம்பல்சரி க்ளோஸ் ஆகி இருக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் பாத்தீங்க அப்படின்னா இந்த கேண்டிலோட ஹையஸ்ட் பாயிண்ட்க்கு கீழே தான் மத்த 4 கேண்டிலோட ஹையஸ்ட் பாயிண்ட்டும் இருக்கணும். ஓகே, சோ கேண்டிலோட ஹையஸ்ட் பாயிண்ட் அந்த விக்கோட எட்ஜ்ல இருக்கும். ஒரு சில கேண்டில்ல அந்த ரியல் பாடியோட எட்ஜே வந்து ஹையஸ்ட் பாயிண்டா கூட இருக்கலாம். சோ இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட பக்கத்து கேண்டில் வச்சு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை இங்க இருக்கு, அடுத்த கேண்டிலோட ஹை இங்க இருக்கு. சோ அப்புறம் இந்த கேண்டிலோட ஹை வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. அண்ட் லாஸ்டா இந்த ஃபோர்த் கேண்டிலோட ஹை இங்க இருக்கு. இந்த 4 கேண்டிலோட ஹையஸ்ட் பாயிண்ட கம்பேர் பண்ணும்போது நமக்கு இந்த மிடில் கேண்டிலோட ஹை தான் இருக்கிறதுலே மேல இருக்கு. சோ அப்படி இருந்துச்சுன்னா அந்த கேண்டிலோட ஹைய நம்ம ஒரு ஸ்விங் ஹை அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் ஸ்விங் ஹை பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஒரு கிளான்ஸ் பாருங்க. சோ இப்ப இந்த இடத்துல பாருங்க, இங்க ஒரு ஸ்விங் ஹை இருக்கு. ஏன்னா சோ லெஃப்ட் சைடு 2 கேண்டில், ரைட் சைடு 2 கேண்டில் இருக்கு. சோ அந்த ஹைக்கு கீழ தான் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இந்த ஹைக்கு கீழ தான் மத்த 4 கேண்டில்ஸோட ஹை இருக்கு. சோ இங்க ஒரு ஸ்விங் ஹை இருக்கு. இது ஒரு ஸ்விங் ஹை பாயிண்ட். சோ இங்க இருக்கிறது ஒரு ஸ்விங் ஹை, இது ஒரு ஸ்விங் ஹை, இங்க ஒரு ஸ்விங் ஹை பாயிண்ட் இருக்கு.
சோ இங்க கூட ஒரு ஸ்விங் ஹை பாயிண்ட் இருக்கு. சோ லெஃப்ட் சைடு 2 கேண்டில், ரைட் சைடு 2 கேண்டில். சோ இப்படி நம்ம கண்டுபிடிச்சோம்னா ஏகப்பட்ட ஸ்விங் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்ல கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா பிரைஸ் வந்து எப்பவுமே ஒரே பிஹேவியர்ல ஒரே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா நேரமும் மூவ் ஆகாது. கண்டிப்பா அது சேஞ்ச் ஆகும். பட் என்ன ஒரு விஷயம்னா அது எவ்வளவு நேரம் அதே டைரக்ஷன்ல மூவ் ஆகும், அதே நேரத்துல எந்த பிரைஸ் அளவுக்கு அதே டைரக்ஷன்ல மூவ் ஆகும்ன்றது தான் நமக்கு தெரியாது. உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ இங்க இருந்து பிரைஸ் இன்கிரீஸ் ஆகிருக்கு. இங்க ஒரு ஸ்விங் ஹை கிரியேட் ஆகிருக்கு. சோ இவ்வளவு தூரம் தான் பிரைஸ் இன்கிரீஸ் ஆகிருக்கு. இங்கேயும் பாருங்க இந்த லோயஸ்ட் பாயிண்ட்ல இருந்து அடுத்த ஸ்விங் லோ பத்தி நான் சொல்றேன். இங்க இருந்து பிரைஸ் இப்ப இவ்வளவு தூரம் இன்கிரீஸ் ஆகிருக்கு. அதுல இத்தனை நம்பர் ஆஃப் கேண்டில்ஸ் இருக்கு. சோ இத நம்மளால வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியாது. பட் இந்த பிரைஸ் சேஞ்சிங் பிஹேவியரை இந்த ஸ்விங் பாயிண்ட்ஸ் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம ஸ்விங் லோ பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். சோ ஸ்விங் லோ பாயிண்ட் அப்படியே அதுக்கு ஆப்போசிட். சோ இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்விங் லோ பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல பிரைஸோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகிறது கிளியராவே தெரியுது. முன்னாடி பிரைஸ் வந்து நல்லாவே பேரிஷா மூவ் ஆகிட்டு இருந்திருக்கு. சோ ஒரு பேரிஷ் ரிஜெக்ஷன், செல் சைடு ரிஜெக்ஷன் ஃபர்ஸ்ட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செல் சைடு பிரஷர். ஓகேங்களா? சோ ரெண்டும் சேர்ந்து ஒரு இண்டிசிஷன் கேண்டில். இந்த லோயஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு. அதை தாண்டி ஃபர்தரா கீழே மார்க்கெட் மூவ் ஆகல. அதுக்கப்புறம் டோட்டலா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோ இந்த பாயிண்ட்ல பிரைஸோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகிருக்கு. அதாவது டிக்ரீஸ் ஆகிட்டு இருந்த பிரைஸ் அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோ இதை நம்ம ஒரு ஸ்விங் லோ அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம ரெண்டு கண்டிஷன்ஸை செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்விங் ஹைக்கும் சரி ஸ்விங் லோக்கும் சரி ஒண்ணுதான். சோ லெஃப்ட் சைடு 2 கேண்டில் அது கம்பல்சரி இருக்கும். ரைட் சைடு 2 கேண்டில் கம்பல்சரி க்ளோஸ் ஆகி இருக்கணும். சோ 2 கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருச்சு. கேண்டில் க்ளோஸ் ஆகுறதுனா வேற ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த கேண்டில் வந்து இன்னும் க்ளோஸ் ஆகாம ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா, சோ உங்களுக்கு ரைட் சைடு பாத்தீங்கன்னா டைமர் ஓடிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகி முடிச்சிடணும். நீங்க எந்த டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட்டை ஸ்டடி பண்றீங்களோ. ரெண்டாவது கண்டிஷன் இந்த மிடில் கேண்டிலோட லோ தான் இருக்கிறதுலே லோயஸ்ட் லோவா இருக்கணும். அதாவது மத்த 4 கேண்டில்ஸோட லோயஸ்ட் பாயிண்டோட இந்த மிடில் கேண்டிலோட லோவை கம்பேர் பண்ணணும். சோ இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோ வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. சோ ரெண்டாவது கேண்டிலோட லோ வந்து அந்த ரியல் பாடியிலே இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல க்ளோசிங் பிரைஸ் அண்ட் லோயஸ்ட் பிரைஸ் ரெண்டும் ஒரே பாயிண்ட் தான் இங்க இருக்கு. அடுத்தது இந்த கேண்டிலோட லோயஸ்ட் பாயிண்ட் இங்க இருக்கு. அடுத்தது 5வது கேண்டில் அதாவது 4வது கேண்டில். ஓகே, அதோட லோ பாயிண்ட் இங்க இருக்கு. இந்த 4 கேண்டிலோட லோ பாயிண்ட கம்பேர் பண்ணும்போது இந்த மிடில் கேண்டிலோட லோக்கு மேல தான் இந்த 4 லோவுமே இருக்கு. சோ அப்ப இத ஒரு ஸ்விங் லோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இன்னும் வேற எங்கெங்கெல்லாம் ஸ்விங் லோ பாயிண்ட் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சோ இது வந்து ஒரு ஸ்விங் லோவா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா இது ஒரு ஸ்விங் லோ தான். ஏன்னா லெஃப்ட் சைடு 2 கேண்டில், ரைட் சைடு 2 கேண்டில். லெஃப்ட் சைடு 2 கேண்டிலோட லோ இதுக்கு மேல இருக்கா? இருக்கு. சோ ரைட் சைடு 2 கேண்டிலோட லோ இதுக்கு மேல இருக்கானா? இருக்கு. சோ இந்த லோ தான். ஓகேங்களா? இந்த பியரிஷ் பிரஷர் கேண்டிலோட லோயஸ்ட் பாயிண்ட் ஒரு ஸ்விங் லோ. சோ இங்க கூட ஒரு ஸ்விங் லோ இருக்கு. இது ஒரு ஸ்விங் லோ. சோ இங்க ஒரு ஸ்விங் லோ இருக்கு. சோ இந்த மாதிரி மார்க்கெட்ல ஏகப்பட்ட ஸ்விங் லோஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகிட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம மார்க்கெட்ல இந்த ஸ்விங் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஆல்டர்னேட்டா கிரியேட் ஆகும். ஆல்டர்னேட் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல ஒரு ஸ்விங் ஹை கிரியேட் ஆகுது அப்படின்னா அந்த ஹையஸ்ட் பாயிண்ட் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும். அப்படி ஃபால் ஆகுறப்ப நெக்ஸ்ட் மார்க்கெட்ல ஒரு ஸ்விங் லோ கிரியேட் ஆகும். அந்த ஸ்விங் லோ கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் அங்க இருந்து மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். மறுபடியும் ஒரு ஸ்விங் ஹை. இந்த மாதிரி ஸ்விங் ஹை அண்ட் லோ அப்படிங்கிறது மாறி மாறி வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகும். இந்த பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகாது. சோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நான் மார்க்கெட்ல இருக்கிற ஸ்விங் ஹைஸ் அண்ட் லோஸ வந்து பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டா கனெக்ட் பண்ணி டிரா பண்ணியிருக்கேன். சோ இந்த லோ பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா சோ பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. சோ இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஃபால் ஆகுது. அகைன் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அகைன் ஃபால் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகுது. சோ இந்த மாதிரி மார்க்கெட்டோட பிரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மூவ்மெண்டால ஆனது. ஓகேங்களா? சோ பிரைஸ் ஆக்ஷனே இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதுல இருக்கிற ஒவ்வொன்றும் வந்து ஒரு பிரைஸ் ஸ்விங்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த லோ பாயிண்ட்ல இருந்து இந்த ஹை பாயிண்ட் வரைக்கும் நடக்கிற பிரைஸ் மூவ்மெண்ட்டை ஒரு பிரைஸ் ஸ்விங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஹைல இருந்து இந்த லோ வரைக்கும் நடக்கிற அந்த ஒரு சின்ன மூவ்மெண்ட்டை ஒரு பிரைஸ் ஸ்விங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதுல இன்னொரு டவுட் உங்களுக்கு வரலாம். சோ இந்த இடத்துல பாருங்க. சோ இந்த இடத்துல இங்க ஒரு ஹை இருக்கு. சோ இங்க கூட ஒரு ஹை இல்ல. ஏன்னா லெஃப்ட் சைடு 2 கேண்டில்ல இந்த கேண்டிலோட ஹை இதுக்கு மேல இருக்கு. பட் ஆனா இந்த இடத்துல ஒரு ஸ்விங் ஹை இருக்கு. சோ லெஃப்ட் சைடு 2 கேண்டில், ரைட் சைடு 2 கேண்டில் இருக்கு. பட் இருந்தாலும் நான் ஏன் இத ஹை அப்படின்னு கன்சிடர் பண்ணல. பிகாஸ் மார்க்கெட்ல இப்போ ஒரு லோக்கு அப்புறம் ஒரு ஹை இருக்கணும். சோ அது இருக்கு. பட் அதுக்கப்புறம் ஒரு லோ பாயிண்ட் வேலிடா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எங்கேயுமே கிரியேட் ஆகல. அதாவது இங்க ஒரு ஸ்விங் லோ எங்கேயுமே கிரியேட் ஆகல. சோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மார்க்கெட்ல தொடர்ந்து ஹை பிரைஸ் தான் கிரியேட் ஆகிட்டே இருந்தது. நெக்ஸ்ட் ஹையஸ்ட் பிரைஸ் இங்க இருக்கு. சோ அதுக்கப்புறம் தான் வேலிடா ஒரு லோ கிரியேட் ஆகிருக்கு. சோ இப்படிதான் ஆக்சுவலி நம்ம ஸ்விங் பாயிண்ட்ஸ் ஆக்சுவலி மார்க் பண்ணணும். சோ அதுல ஒரு சில இடத்துல ஒரு சில ஸ்விங்ஸ வந்து நம்ம மிஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். சோ இங்க கூட பாருங்க ஒரு லோ மிஸ் ஆகுது. சோ இந்த இடத்துல அக்யூரேட்டா இந்த இடத்துல இல்ல. ஏன்னா இந்த கேண்டிலோட லோ அதுக்கு கீழ இருக்கு.
பட் ஒரு சில இடத்துல நம்ம மிஸ் பண்ணோம், பட் பரவாயில்ல. பட் இருந்தாலும் ஓவராலா அந்த பிரைஸ் ஆக்ஷன் எப்படி நடக்குதுங்கிறத நம்மளால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் இதன் மூலியமா. ஜஸ்ட் வெறும் ஸ்விங் ஹை அண்ட் ஸ்விங் லோவ கண்டுபிடிக்கிறதுனால நம்மளால நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க முடியாது. சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஸ்விங் பாயிண்ட்ஸ்க்கு நேம் கொடுக்கணும். இப்போ ஒரு ஸ்விங் ஹை இருக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம 3 விதமா நேம் கொடுக்கலாம். ஹையர் ஹை, லோயர் ஹை அண்ட் ஈக்குவல் ஹை. அதே மாதிரி நம்ம ஒரு ஸ்விங் லோக்கு ஹையர் லோ, லோயர் லோ அண்ட் ஈக்குவல் லோ அப்படின்னு நம்ம நேம் கொடுக்கலாம். சோ ஸ்விங் பாயிண்ட்ஸ்க்கு எப்படி நேம் கொடுக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இந்த ஸ்விங் பாயிண்ட்க்கு நேம் கொடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க எந்த ஸ்விங் பாயிண்ட்க்கு நேம் கொடுக்க போறீங்களோ அந்த ஸ்விங் பாயிண்ட அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்விங் பாயிண்டோட நீங்க கம்பேர் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்விங் ஹைக்கு நீங்க நேம் கொடுக்க போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்விங் ஹையோட அதை கம்பேர் பண்ணணும். இதே நீங்க ஒரு ஸ்விங் லோக்கு நேம் கொடுக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற லோவோட ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி இருக்கிற லோவோட தான் கனெக்ட் பண்ணணும். அதாவது கம்பேர் பண்ணணும் நீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இந்த லோக்கு நேம் கொடுக்க போறேன்னா இந்த லோவோட நான் கம்பேர் பண்ணக்கூடாது. சோ அதுக்கு முன்னாடி எங்க லோ இருக்கோ அதோட தான் கம்பேர் பண்ணணும். முதல்ல நம்ம ஒரு ஹையர் ஹை பாயிண்ட கண்டுபிடிக்கலாம். சோ இது ஒரு ஹையர் ஹை, இதுவும் ஒரு ஹையர் ஹை, இங்க ஒரு ஹையர் ஹை. சோ இது நாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஹையர் ஹை. ஏன் இத ஹையர் ஹை அப்படின்னு சொல்றோம்னா, ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பாருங்க. ப்ரீவியஸ் ஹைக்கு மேல இந்த ஸ்விங் ஹை பாயிண்ட் இருக்கு. சோ இத நம்ம ஒரு ஹையர் ஹை அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம லோயர் ஹைய கண்டுபிடிக்கலாம். சோ லோயர் ஹை அப்படிங்கிறது சோ இந்த பாயிண்ட். அடுத்தது இந்த பாயிண்ட்டும் ஒரு லோயர் ஹை தான், இதுவும் ஒரு லோயர் ஹை தான். ஏன்னா ப்ரீவியஸ் ஹை பாயிண்ட கம்பேர் பண்ணும்போது இந்த ஹை அதுக்கு கீழ தான் இருக்கு. சோ ஒரு லோயர் ஹை. இந்த பாயிண்ட கம்பேர் பண்ணும்போது அதுக்கு கீழ தான் இந்த ஹை இருக்கு. சோ இதுவும் ஒரு லோயர் ஹை. அதே மாதிரி அந்த பாயிண்ட கம்பேர் பண்ணும்போது இந்த பாயிண்ட் கீழ தான் இருக்கு. இதுவும் ஒரு லோயர் ஹை. ஈக்குவல் ஹை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு ஈக்குவல் ஹை மாதிரி தான். ஓகேங்களா? ஏன்னா ப்ரீவியஸ் ஹைக்கு ரொம்பவே க்ளோஸா இருக்கு. சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹைக்கு ஈக்குவலா இருக்கும். பட் ஆனா எல்லா தடவையும் எக்ஸாக்ட்டா அந்த மாதிரி ஈக்குவலா இருக்காது. சம்டைம்ஸ் வந்து ரொம்ப பக்கத்துல மார்க்கெட் மூவ் ஆகியிருக்கும். சோ அப்ப இதையும் கம்பேர் பண்ணி இதை ஈக்குவல் ஹை அப்படின்னு சொல்லலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா பரவாயில்ல, இதை ஹையர் ஹைனே எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை விட இது கொஞ்சம் மேலதான் இருக்கு. பட் இந்த பாயிண்ட் கம்பேர் பண்ணீங்கன்னா அப்கோர்ஸ் இதுக்கு நீங்க லோயர் ஹை அப்படின்னு நீங்க நேம் கொடுத்தீங்கனாலும் நோ ப்ராப்ளம். ஈக்குவல் ஹை அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல அந்த பிரைஸ் ஸ்விங் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கு. சோ இந்த லோ பாயிண்ட பாருங்க. அதாவது இந்த பிரைஸ் ஸ்விங்கையும் இந்த பிரைஸ் ஸ்விங்கையும் கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கிற மாதிரி இருக்கு. சோ அதனால கூட இதை நம்ம வந்து ஒரு ஈக்குவல் ஹை அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்விங் லோக்கு எப்படி நம்ம நேம் கொடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹையர் லோல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ இது வந்து ஒரு ஹையர் லோ பாயிண்ட். இங்க ஒரு ஹையர் லோ இருக்கு. சோ இது கூட ஒரு ஹையர் லோ அப்படின்னு ஆல்மோஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ ஒரு ஹையர் லோ. சோ இதுவும் ஒரு ஹையர் லோ. அடுத்தது இது ஒரு ஹையர் லோ, இதுவும் ஒரு ஹையர் லோ. ஓகே, சோ நெக்ஸ்ட் இங்க ஒரு ஹையர் லோ இருக்கு. இது எல்லாமே ஹையர் லோ பாயிண்ட். ப்ரீவியஸ் லோ பாயிண்ட கம்பேர் பண்ணும்போது அந்த லோக்கு மேல இந்த லோ இருக்கு. ஓகேங்களா? இந்த லோக்கு மேல இந்த லோ இருக்கு. சோ அதனால இது ஒரு ஹையர் லோ. இப்ப இந்த லோக்கு நம்ம நேம் கொடுக்கிறோம்னா இந்த லோக்கு மேல இந்த லோ இருக்கு. சோ இது ஒரு ஹையர் லோ. சோ ஹையர் லோங்கிறது இப்படிதான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம லோயர் லோ கண்டுபிடிக்கலாம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோயர் லோ இருக்கு. அடுத்தது இங்க ஒரு லோயர் லோ, இங்க ஒரு லோயர் லோ இருக்கு. அடுத்தது நெக்ஸ்ட் இங்க ஒரு லோயர் லோ இருக்கு. சோ இது எல்லாமே லோயர் லோ. ஏன்னா ப்ரீவியஸ் லோ பாயிண்ட்க்கு கீழ இருக்கு. ஓகேங்களா? சோ ஆல்மோஸ்ட் இத வந்து ஒரு ஈக்குவல் லோவா கன்சிடர் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் ஸ்விங்குக்கும் இந்த பிரைஸ் ஸ்விங்குக்கும் பெருசா வித்தியாசம் இல்ல. ஓகே, சின்ன மூவ்மெண்ட் தான். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எங்கெல்லாம் நம்ம லோயர் லோ அப்படின்னு கொடுக்குறோமோ அந்த இடத்துல அந்த பிரைஸ் ஸ்விங் வந்து போன தடவை நடந்ததை விட ரொம்ப பெருசா இருக்கும். இப்போ இங்க நான் லோயர் லோ நேம் கொடுத்திருக்கேன். சோ இந்த ஹை பாயிண்ட்ல இருந்து இந்த லோ பாயிண்ட் வரைக்கும் செல்லர்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பிரைஸ மூவ் பண்ணிருக்காங்க பாருங்க. ப்ரீவியஸா பையர்ஸ் மூவ் பண்ணதை விட இந்த பிரைஸ் ஸ்விங்கை விட இந்த பிரைஸ் ஸ்விங் ரொம்பவே பெருசா இருக்கு. அதே மாதிரிதான் இங்கேயும். சோ பையர்ஸை விட செல்லர்ஸோட பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு. இங்கேயும் பையர்ஸை விட செல்லர்ஸோட பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு. சோ லோயர் லோ அண்ட் ஹையர் ஹை பாயிண்ட்க்கு சோ இது வந்து ஒரு ஹைலைட்டடான ஒரு விஷயம். சோ ஹையர் ஹைக்கு கூட நான் அங்க சொல்ல மறந்துட்டேன். சோ இப்ப இந்த இடத்துல பாருங்க, செல்லரோட பையரோட பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு. இங்கேயும் செல்லரோட பையரோட பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு. எப்பெல்லாம் செல்லரோட பிரஷரோட பையரோட பிரஷர் ஜாஸ்தியா இருக்கும் மார்க்கெட்ல, அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹையர் ஹை கிரியேட் ஆகும். ஜஸ்ட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட். சோ பையரோட பிரஷரோட செல்லரோட பிரஷர் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா மார்க்கெட்ல லோயர் லோஸ் கிரியேட் ஆகும். லாஸ்ட் அண்ட் ஃபைனலி நம்ம ஈக்குவல் லோவை கண்டுபிடிக்கலாம். சோ இந்த இடத்துல ஒரு பெர்ஃபெக்ட்டான ஈக்குவல் லோ. ஏன்னா ப்ரீவியஸா எது வரைக்கும் மார்க்கெட்டை மூவ் பண்ணிருக்காங்களோ கிட்டத்தட்ட அதே அளவுக்கு மார்க்கெட்டை மூவ் பண்ணிருக்காங்க. அகைன் பிரைஸ் ஸ்விங்கும் பையர்ஸ் எந்த அளவுக்கு பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்களோ அதே அளவுக்கு செல்லர்ஸும் பிரைஸை டிக்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் அவங்களோட பார்ட்டிசிபேஷன் ஓகே அந்த குறிப்பிட்ட நேரத்துல ஈக்குவலா இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து ஒரு ஈக்குவல் லோ கிரியேட் ஆகிருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்விங் பாயிண்ட்ஸ்க்கு நம்ம நேம் கொடுக்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி மத்த டூல்ஸோட இதை நம்ம யூஸ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் நம்ம பார்க்க போற டூல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட்னா என்ன? கன்சிடர் இப்ப பிரைஸ் வந்து தொடர்ந்து ஃபால் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி ஃபால் ஆகுறப்ப
ஒரு குறிப்பிட்ட பிரைஸ் லெவல் இல்ல ஒரு குறிப்பிட்ட பிரைஸ் ஜோன் வரைக்கும் ஃபால் ஆகிட்டு திரும்ப அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏன் அந்த பர்ட்டிகுலர் ஜோன்ல இருந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பிரைஸ் ஏற்கனவே அந்த லெவல் ஆர் அந்த ஜோன்ல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு ஆக்ஷனை வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் முன்னாடி ஒரு ஃபால் ஆகியிருக்கும். அங்க இருந்து பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். திரும்ப பிரைஸ் வந்து அதே லெவல் வரைக்கும் மூவ் ஆகுறப்ப திரும்பவும் அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் அப்சைடு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஒருவேளை அந்த ஜோன் ஆர் அந்த லெவல் வந்து சப்போர்ட்டா ஆக்ட் பண்ணுச்சு அப்படின்னா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு சப்போர்ட் லெவலா இருந்துச்சுன்னா, பிரைஸ ஃபர்தரா அந்த லெவல் ஆர் அந்த ஜோன தாண்டி கீழ மூவ் ஆக விடாம வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஏரியா தடுக்கும். இதனோட விளைவா அதுக்கப்புறம் பிரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த லெவல்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே பிரைஸ் அந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகி இருக்கிறதுனால, மோர் பையர்ஸ் வந்து அந்த இடத்துல ஆவலா காத்துட்டு இருப்பாங்க. அகைன் பிரைஸ் அந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகுமா இல்லையா அப்படின்றத பாக்குறதுக்கு. ஒருவேளை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, மோர் பீப்பிள்ஸ் அந்த இடத்துல பை பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ செகண்ட் டைம் அந்த இடத்துல இருந்து பிரைஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அங்க இருந்து இன்க்ரீஸ் ஆகும். சோ இது நடக்கிற அந்த ஏரியாவை தான் நம்ம சப்போர்ட் ஏரியா ஆர் சப்போர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் நீங்க சப்போர்ட்டை சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டோட தரையா அந்த சப்போர்ட்டை கன்சிடர் பண்ணி பாருங்க. இப்போ உங்க கையில ஒரு பிளாஸ்டிக் பால் இருக்கு. அந்த பால வேகமா நீங்க தரையை நோக்கி தூக்கி போடுறீங்க அப்படின்னா, அந்த பால் வந்து தரையை தாண்டி கீழே போகாது. நம்ம போட்ட வேகத்துக்கு தரை வரைக்கும் அந்த பால் கீழே விழுந்துகிட்டே இருக்கும். ஒன்ஸ் தரையில பட்டதுக்கு அப்புறம் பவுன்ஸ் பேக் ஆகும். திரும்ப எவ்வளவு தூரம் மேல போகுதோ அதே மாதிரி திரும்ப கீழே வரும். திரும்ப அந்த தரையில பட்டு மறுபடியும் பால் மேல போகும். சோ இதே மாதிரி தான் சப்போர்ட்டும் ஆக்ட் ஆகுது. பிரைஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியா வரைக்கும் ஃபால் ஆகுது. அதை தாண்டி மூவ் ஆக முடியல. சோ இன்க்ரீஸ் ஆகுது. திரும்ப அது வரைக்கும் டிக்ரீஸ் ஆகுறப்போ மறுபடியும் அங்க இருந்து இன்க்ரீஸ் ஆகுது. சோ இததான் நம்ம சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அப்படியே இதுக்கு ஆப்போசிட். இப்ப அந்த வீட்டோட தரையா நம்ம பார்த்தோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அந்த வீட்டோட மேல் கூரை மாதிரி, அதாவது நம்மளோட சீலிங் மாதிரி. அதே பால இப்ப கீழே போடாம மேல நோக்கி தூக்கி போட்டோம் அப்படின்னா, அது அந்த சீலிங் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது மேல போயிட்டே இருக்கும். சீலிங்ல பட்டு கீழே விழுகும். திரும்ப அகைன் சீலிங் வரைக்கும் வருதோ இல்லையோ, ஓகேங்களா, கன்சிடர் பண்ணிக்கோங்க. ரொம்ப வேகமா கீழே விழுந்துச்சுன்னா அகைன் அந்த சீலிங் வரைக்கும் வருதுன்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் அந்த சீலிங்ல பட்டு வந்து பாத்தீங்கன்னா பால் வந்து கீழே போகும். இதே மாதிரி மார்க்கெட்ல பிரைஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஹையர் லெவல் வரைக்கும் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் அந்த ஹையர் லெவல் ரீச் ஆனதுக்கு அப்புறம் பிரைஸ் வந்து அதை தாண்டி, ஓகேங்களா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கறத ஒரு ஷீல்டு மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. பிரைஸ் வந்து அதை தாண்டி மூவ் ஆக முடியாம அந்த இடத்துல ஸ்டாப் ஆகுது. அதுக்கப்புறம் ஓகேங்களா, சோ இப்ப ரெசிஸ்டன்ஸ்ல அதுக்கப்புறம் ஃபால் ஆகுது. அது ஆக்சுவலி ரெசிஸ்ட் பண்ணுது அப்படின்னா செகண்ட் டைம் பிரைஸ் அந்த லெவல் வரைக்கும் ரீச் ஆச்சு அப்படின்னா ரெண்டாவது தடவையும் அதை தாண்டி மூவ் ஆக முடியாம அங்க இருந்து பிரைஸ் ஃபாலோ ஆகும். சோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு அட்லீஸ்ட் பிரைஸ் வந்து 2 தடவையாவது ஒரு குறிப்பிட்ட ஏரியால ஒரு குறிப்பிட்ட ஜோன்ல அதை தாண்டி மூவ் ஆக முடியாம வந்து பாத்தீங்கன்னா அதோட பிரைஸ் ஆக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல சேஞ்ச் ஆகி இருக்கணும். அததான் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எதுக்காக இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டூல யூஸ் பண்ண போறோம்? ஆக்சுவல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி நம்மளோட செட்டப்ஸ் இருக்க போறது இல்ல. ஒரு சில கண்டிஷன்ல அந்த மாதிரி ட்ரேடிங் செட்டப்ஸும் நமக்கு கிடைக்கும். பட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டூல பத்தி பார்த்தோம், ஸ்விங் பாயிண்ட்ஸ், ஓகேங்களா, ஸ்விங் ஹை அண்ட் ஸ்விங் லோவர். ஓகே, இப்போ அந்த ஸ்விங் ஹை அண்ட் ஸ்விங் லோஸ் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனா கன்சிடர் பண்றோம் அப்படின்னா, அகைன் அந்த பாயிண்ட்ல இருந்து பிரைஸ் டிக்ரீஸ் ஆகுதா இல்ல அதை பிரேக் பண்ணி மார்க்கெட் மூவ் ஆகுதா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இத பத்தி எல்லாம் இன்னும் கொஞ்சம் டீடைல்டா நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போம். சோ அப்போ இந்த டூல எதுக்காக நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, எப்போ ஒரு என்ட்ரி எடுக்கலாம், எங்க ஒரு என்ட்ரி எடுக்கலாம், என்ட்ரி எடுக்கிறதுக்கான கண்டிஷன் இருக்கா இல்லையா, இந்த மாதிரியான டிசிஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த டூல யூஸ் பண்ணி நம்மளால ஈஸியா எடுக்க முடியும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட்ல எப்படி டிராப் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி ஜெனரலா டிராப் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், நம்ம எப்படி டிராப் பண்ணுவோம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். சோ இந்த இடத்துல பாருங்க, பிரைஸ் இங்கேயும் ஒரு தடவை ஸ்டாப் ஆகிருக்கு. சோ ஒரு பெரிய ஃபால்க்கு அப்புறம் பிரைஸோட ஆக்ஷன் இந்த இடத்துல சேஞ்ச் ஆகிருக்கு. விச் மீன்ஸ் இந்த இடத்துல ஒரு ஸ்விங் லோ பாயிண்ட் கிரியேட் ஆகிருக்கு. இந்த இடத்துலயும் நோட் பண்ணுங்க, பிரைஸ் வந்து அதுக்கப்புறம் அதுக்கு இடையில ஏகப்பட்ட பிரைஸ் ஸ்விங்ஸ் கிரியேட் ஆனாலும் மார்க்கெட் அகைன் வந்து இந்த ஏரியால, சோ இது ரெண்டுமே கிட்டத்தட்ட க்ளோஸா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த ஏரியால அகைன் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இதை தாண்டி மூவ் ஆக முடியாம அதுக்கப்புறம் அப்சைடு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை கம்பேர் பண்ணி இது ஒரு ஈக்குவலோ அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா, அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல ஒரு ஸ்விங் பாயிண்ட் இருக்கு, இங்கேயும் ஒரு ஸ்விங் பாயிண்ட் இருக்கு. அது ரெண்டுமே க்ளோஸா இருக்கு. ஓகேங்களா, சோ அதை பேஸ் பண்ணி கூட நம்ம வந்து சப்போர்ட் டிராப் பண்ணலாம். சோ இந்த இடத்துல இதுதான் அந்த ஸ்விங் பாயிண்ட். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதான் அந்த ஸ்விங் பாயிண்ட். சோ இதுவும் ஒரு ரீசன், நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை வெறும் ஒரு லைனா ஒரு லெவலா வரையாம ஒரு திக்கான ஒரு ஜோனா மார்க் பண்றதுக்கு. ஏன்னா இப்ப இதை நான் லைனா வரைஞ்சேன்னா எக்ஸாக்டா அந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து போல. ஓகே, சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா இருந்த அந்த லெவலை தாண்டி மூவ் ஆகுற மாதிரி இருக்கு. பட் ஆக்சுவலி அப்படி மூவ் ஆகல. ஓகேங்களா, சோ இந்த பாயிண்ட், ஓகேங்களா, இந்த பாயிண்ட் வரைக்கும் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் அகைன் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. சோ இதனாலதான் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை ஒரு ஜோன் மாதிரி வரைகிறோம். சோ கிட்டத்தட்ட இந்த மாதிரி ரெக்டாங்கிள் அப்படிங்கிற ஒரு டூல் இருக்கு ட்ரேடிங் வியூல.
ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம டிராப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பெர்ஃபெக்ட்டா ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை டிராப் பண்ண முடியும். ஸோ இதுதான் மார்க்கெட்ல இப்ப இருக்கிற ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட சார்ட் 1 ஹவரோட சார்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த லெவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஜோனை நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றேன். ஓகேங்களா, ரைட் சைடு எக்ஸ்டெண்ட் பண்றப்ப மார்க்கெட் வந்து டில் நமக்கு மார்ச் 18 வரைக்கும் ஓகேங்களா இந்த லெவல் நல்லாவே ஹோல்ட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆச்சு. ஃபால் ஆனப்ப அகைன் வந்து அந்த ஜோனுக்கு பக்கத்துல முன்னாடியே சொன்ன எக்ஸாக்டா வந்து மார்க்கெட்ல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்காது. பட் அதுக்கு க்ளோஸா நடக்கணும். ஸோ 1, 2 கிட்டத்தட்ட 3 தடவை மார்க்கெட் அதுக்கு க்ளோஸா ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து அந்த சப்போர்ட்டை தாண்டி கீழே மூவ் ஆச்சு. ஓகே, ஆக்சுவலா பார்த்தா அது கீழே மூவ் ஆகல. அது ஒரு ஃபேக்கான மூவ்மெண்ட். இதை பத்தியும் அப்கமிங் டாபிக்ஸ்ல அதாவது நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம டீடைல்டா பார்க்கலாம். ஸோ இது வரைக்குமே மார்க்கெட் ஸ்டில் அந்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த வீடியோ நான் ஷூட் பண்றேன் இந்த டேட்ல வந்து இனிமே இந்த லெவல் வந்து பிரேக் ஆகாம தான் இருக்கு. ஓகேங்களா, ஸோ எதுக்காக இது நம்ம டிராப் பண்றோம்னா இது வச்சு நம்ம வந்து டிசைட் பண்ணலாம் மார்க்கெட்டோட லாங் டேர்ம் ரன் எந்த அளவுக்கு இருக்கு. ஸோ மார்க்கெட் ஆக்சுவலி எங்க ஸ்டாப் ஆகும். ஸோ ஒரு சில டிசிஷன்ஸ் எல்லாம் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி நம்மளால எடுக்க முடியும். பட் ஆனா நம்மளோட ட்ரேடிங் செட்டப்ல கொஞ்சம் டிஃபரெண்ட் பர்பஸ்க்காக இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எப்படி டிராப் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சார்ட் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல பாருங்க பிரைஸ் வந்து இந்த பாயிண்ட்டை தாண்டி ஃபர்தரா மூவ் ஆக முடியல. ஓகேங்களா, அகைன் இந்த இடத்துலயும் இதை தாண்டி மூவ் ஆக முடியல. ஓகேங்களா, சோ அதாவது பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே டிக்ரீஸ் ஆகுது. அகைன் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த பாயிண்ட் வந்தோடனே டிக்ரீஸ் ஆகுது. சோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை ஒரு ரெசிஸ்டன்ஸா நான் கன்சிடர் பண்ணி இந்த இடத்துல நான் அதை ஒரு ஜோனா மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா. ஓகே, சோ இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டையும் சேர்த்து அதுல கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா ஸ்டில் இருக்கு அப்படின்னா பிரைஸ் அதை தாண்டி மூவ் ஆக விடாது. ஓகேங்களா, பிரைஸை தடுக்கும் அப்சைடு இன்க்ரீஸ் ஆக விடாம. பட் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து இந்த ஜோனை தாண்டி மூவ் ஆச்சு. பட் ஆனா அதுக்கப்புறம் அந்த டைரக்ஷன்ல கண்டினியூ ஆச்சானா இல்ல. ஓகேங்களா, இது வந்து ஒரு ஃபேக்கான மூவ்மெண்ட், ஃபேக் அவுட் அப்படின்னு ஆக்சுவலி சொல்லுவோம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் பார்ட்ல இதை பத்தி டீடைல்டா பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பாருங்க அகைன் மார்க்கெட் ஃபால் ஆச்சு. ஓகே, இப்போ ஸ்டில் வந்து மார்க்கெட் இந்த லெவலை தாண்டி அப்சைடு இன்க்ரீஸ் ஆகாம தான் இன்னுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. தேர்ட் டைம் மார்க்கெட் அதை தாண்டி மூவ் ஆனப்ப கூட அந்த டைரக்ஷன்ல பிரைஸால வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ ஆக முடியல. சோ 3 தடவை மார்க்கெட் அந்த ஜோனை தாண்டி பிரைஸை மூவ் ஆக விடாம தடுத்து இருக்கு. சோ அதனால இதை நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி தான் சப்போர்ட்டுக்கும் எந்த அளவுக்கு பிரைஸை அதிகமா அந்த ஜோன் தாண்ட விடாம பிரைஸை தாண்ட விடாம தடுக்குதோ அந்த அளவுக்கு அந்த ஜோன் வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஆக்சுவலி இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத பார்க்கலாம். மார்க்கெட்ல இருக்கிற இம்பார்ட்டன்டான கீ லெவல்ஸ் ஓகேங்களா, கீ ஸ்விங் பாயிண்ட்ஸை நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த இடத்துல ஒரு ஸ்விங் லோ இருக்கு, இந்த இடத்துல ஒரு ஸ்விங் லோ இருக்கு, இங்க ஒரு ஸ்விங் லோ இருக்கு. இது மூணுமே பாருங்க கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கு. ஓகே, சோ இது மூணையும் நான் சேர்த்து கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஜோன் கிடைச்சிரும். சோ இப்போ நான் இதை வந்து ஒரு சப்போர்ட் ஜோனா வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா பிரைஸ் வந்து இதை தாண்டி மூவ் ஆக முடியாம ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படுது. ஓகே, ஒருவேளை இது வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதுக்காக இந்த ஜோனை தாண்டி பிரைஸ் கீழே மூவ் ஆகாது அப்படின்னு நான் சொல்ல வரல. மேபி மூவ் ஆகலாம். பட் ஏதோ ஒரு காரணத்தினால இப்போ வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட், சோ இது வந்து லைவ் மார்க்கெட் தான். ஓகேங்களா, சோ இன்னைக்கு டேட் கூட பாத்துக்கோங்க. சோ இந்த இடத்துல பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹோல்டு பண்ணி இருக்கு. சோ இதனால இது வந்து ஒரு சப்போர்ட்டா ஆக்ட் ஆக மேபி சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, சோ நெக்ஸ்ட் நம்ம ரெசிஸ்டன்ஸா வந்து ரீசெண்டா இருக்கிற இந்த ஹை பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலி வேலிடான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இல்ல. ஓகேங்களா, ஏன் அப்படின்னா ப்ரீவியஸா இருக்கிற இந்த ஸ்விங் லோவோட சேர்த்து கனெக்ட் பண்ணா வேணா இதை ஒரு கீ லெவலா நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ப்ரீவியஸா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு லோவை கிரியேட் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அதை தாண்டி மூவ் ஆகி ஒரு லோ, அகைன் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆனப்ப அந்த லோ பக்கத்துலேயே ஒரு ஹையை கிரியேட் பண்ணிருக்கு. ஓகேங்களா, சோ இதான் சப்போர்ட் பிகம் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஸ்விங் பாயிண்ட்ஸை நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா கன்சிடர் பண்ணலாம். ஒரு ஸ்விங் ஹையை நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸாவும் ஒரு ஸ்விங் லோவை சப்போர்ட்டாவும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். அப்படி பார்த்தா இங்க ஒரு சப்போர்ட் இருக்கு, அந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சு. ஓகேங்களா, சோ இந்த இடத்துல எந்த பிரைஸ் ஆக்ஷனும் நடக்கல. பட் ஸ்டில் மார்க்கெட் வந்து அந்த கேப் டவுன் ஓப்பன்னால வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய கேப் கிரியேட் பண்ணிருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு பிரைஸ் ஆக்ஷன் மாதிரி தான். இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருந்து பிரைஸ் இது வரைக்கும் டிக்ரீஸ் ஆகிருக்கு. அகைன் திரும்ப மார்க்கெட் அப்சைடு இன்க்ரீஸ் ஆகிறப்ப கரெக்டா ப்ரீவியஸ் லோ வரைக்கும் அந்த சப்போர்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டு அகைன் இப்போ அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் பண்ணுது. இப்போ அங்க இருந்து மார்க்கெட் ஃபால் ஆகிருக்கு. சோ இப்போ கரண்டா மார்க்கெட்ல இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டுக்கு இடையில தான் பிரைஸ் ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இது எல்லாமே மார்க்கெட்ல இருக்கிற ரீசன் கீ லெவல்ஸ். இந்த கீ லெவல்ஸ் கிட்ட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட்ல ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிரைஸ் ஆக்ஷன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். அதை பேஸ் பண்ணி நம்மளால சில ட்ரேட்ஸை எடுக்க முடியும். சோ அதை பத்திலாம் அப்கமிங் பார்ட்ஸ்ல நம்ம டீடைல்டா பார்க்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் வந்து டிராப் பண்றேன்.
ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க ஒரு பிரைஸ் சார்ட் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம டைரக்டா ஸ்விங் பாயிண்ட்க்கு பதிலா டைரக்டாவே வந்து நம்ம ஜோன்ஸே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் வந்து ஒரு லோவா கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு சப்போர்ட் ஜோனா கன்சிடர் பண்ணிக்கிறேன். அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜோனை கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஏன்னா பிரைஸ் ஆக்ஷன் வந்து ரொம்ப நேரம் வந்து அதை தாண்டி மூவ் ஆக முடியாம பிரைஸ் வந்து ஸ்டாப் ஆகியிருக்கு. ஸோ இந்த 2 விஷயத்த வச்சு ஓகேங்களா, அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் மேபி பிரைஸ் ஆக்ஷன்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத டிசைட் பண்ணலாம். பட் ஸ்டில் இது மட்டுமே பத்தாது. ஓகே, இப்போதைக்கு நம்ம 2 டூல் தான் பார்த்திருக்கோம், ஸ்விங் பாயிண்ட் அண்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம டூல்ஸை கம்பைன் பண்ணி ஓகேங்களா, ஸோ இன்னும் நம்ம டைம் ஃப்ரேம் பத்தி பேசல, என்ன மெத்தட்ல பண்ண போறோங்கிறத பத்தி எல்லாம் பேசல. ஜஸ்ட் வெறும் ஒரு ஐடியா மட்டும் தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். அண்ட் அந்த டூல்ஸை எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கறத மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு இந்த பார்ட்டை முடிச்சுட்டு உடனே போயிட்டு ட்ரேட்லாம் எடுக்காதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கான கண்டென்ட்ஸை நான் இன்னும் டெலிவரி பண்ணல. ஓகேங்களா, சொல்லல. ஸோ அப்கமிங் பார்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போதைக்கு ஜஸ்ட் இந்த டூல்ஸை மட்டும் பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த டூலை யூஸ் பண்றப்ப ஒரு சில விஷயங்களை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். ஸோ தேர்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து பிரேக் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த டைரக்ஷன்ல அது உண்மையான பிரேக் அவுட்டா இருந்துச்சு அப்படின்னா அதே டைரக்ஷன்ல பிரைஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. டாபிக் 3 ட்ரெண்ட் லைன்ஸ். ட்ரெண்ட் லைன்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இத டயகனல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை ஜோனா பார்த்தோம். லைனை விட ஜோன் தான் பெட்டர் அப்படின்னு பார்த்திருக்கோம். இப்போ கன்சிடர் பண்ணி பாருங்க, அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை ஒரு லைனா வரையறீங்க, அதையும் ஹரிசாண்டலா இந்த மாதிரி ஹரிசாண்டலா வரையாம டயகனலா வந்து இந்த மாதிரி சாய்வா வரைஞ்சீங்கன்னா எப்படி இருக்கும்? அதை தான் நம்ம ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணலாம்? கிட்டத்தட்ட நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றோமோ அதே பர்பஸ்க்காக தான் ட்ரெண்ட் லைனையும் யூஸ் பண்றோம். அதை விட இதுல ஒரு அடிஷனல் பெனிஃபிட் இருக்கு இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம யூஸ் பண்றதுக்கு. ஏன்னா இதை யூஸ் பண்ணி நம்மளால மார்க்கெட்டோட ட்ரெண்டை வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு அதுக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் அப்படின்னா என்னன்னு தெரியணும். என்னென்ன விதமான மார்க்கெட் ட்ரெண்ட் இருக்கு அப்படிங்கிறது தெரியணும். இப்போதைக்கு நான் மார்க்கெட்ல என்னென்ன ட்ரெண்ட் இருக்கு அப்படிங்கறத பத்தி மட்டும் சொல்றேன். ஏன்னா இதை பத்தியும் டீடைல் தான் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல தான் பார்க்க போறோம். ஸோ மார்க்கெட்ல அப் ட்ரெண்ட் இருக்கு, டவுன் ட்ரெண்ட் இருக்கு, சைட்வேஸ் இருக்கு. இது ஒவ்வொன்றுமே ஒரு விதமான மார்க்கெட் கண்டிஷன் மாதிரி. இதுல எந்த கண்டிஷன் மார்க்கெட்ல இருக்கு? இப்ப இதுல ஏதாவது ஒன்னு தான் இருக்கும் அட் அ டைம்ல. ஒன்னு மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும், இல்ல டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும், இல்ல சைட்வேஸ்ல இருக்கும். நம்ம மார்க்கெட்டை ஸ்டடி பண்றப்ப மார்க்கெட் என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் டூல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன விதமான ட்ரெண்ட் லைன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்பர் 1 அசெண்டிங் ட்ரெண்ட் லைன், நம்பர் 2 டிசெண்டிங் ட்ரெண்ட் லைன் அண்ட் நம்பர் 3 ஹரிசாண்டல் ட்ரெண்ட் லைன். இந்த மூணாவது ஹரிசாண்டல் ட்ரெண்ட் லைனை நம்ம ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவோம். பட் அப்படியும் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்த ஒவ்வொரு ட்ரெண்ட் லைனையும் மார்க்கெட்ல எப்படி டிராப் பண்றது அப்படிங்கறத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி இந்த அசெண்டிங் ட்ரெண்ட் லைனை டிராப் பண்றதுன்னு பார்க்கலாம். அசெண்டிங் ட்ரெண்ட் லைனை டிராப் பண்றதுக்கு நம்ம ஸ்விங் லோ பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது நீங்க கனெக்ட் பண்ற ஸ்விங் லோ பாயிண்ட்ஸ் ஒண்ணுக்கு மேல ஒன்னு இருக்கணும். அதாவது இப்போ இந்த லோ பாயிண்ட பாருங்க, அடுத்தது இந்த பாயிண்ட், அடுத்தது இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, அடுத்து இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. ஓகேங்களா, சோ இந்த மாதிரி மேல மேல இருக்கிற ஸ்விங் பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணும்போது ஓவராலா நம்மளால இந்த அசெண்டிங் ட்ரெண்ட் லைனை டிராப் பண்ண முடியும். ஸோ நான் ரஃபா இப்போ டிராப் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்க இருந்து எக்ஸ்டெண்ட் பண்றேன். ஸோ நான் வந்து 3 பாயிண்ட்டை மட்டும் கனெக்ட் பண்றேன். ஏன்னா அது மட்டும் தான் என்னால அந்த ஜோனுக்குள்ள கொண்டு வர முடியுது. ஸோ ஏதாவது 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ற மாதிரி டிராப் பண்ணா போதும். ஏன்னா நம்ம இப்போ ட்ரெண்ட் லைன் வரையறப்ப ஆல்மோஸ்ட் அதுல 2 பாயிண்ட்டை மட்டும் தான் மோஸ்ட்லி நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ இந்த பாயிண்ட்டையும் நான் மோஸ்ட்லி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த லைனுக்குள்ள இந்த பாயிண்ட் டச் ஆகல. இப்போ இதையும் நான் சேர்த்து கனெக்ட் பண்ற மாதிரி டிராப் பண்றேன் அப்படின்னா அந்த 3வது பாயிண்ட்டை தாண்டி வெளியே போற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்ராக்ஸா தான் நம்மளால வரைய முடியும். அக்யூரேட்டா எக்ஸாக்டா வரைய முடியாது. இன்னொன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை நீங்க எக்ஸாக்டா டிராப் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியாவை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அசெண்டிங் ட்ரெண்ட் லைன் நம்ம டிராப் பண்றதன் மூலமா, அசெண்டிங் ட்ரெண்ட் லைன்னா இதான். ஸோ அதாவது டவுன் சைட்ல இருந்து அப் சைட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதை இண்டிகேட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ அதுல வந்து இந்த அசெண்டிங் ட்ரெண்ட் லைன் ஒரு சப்போர்ட் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ ஹரிசாண்டல் சப்போர்ட், அதாவது டயகனல் சப்போர்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். மார்க்கெட் இங்க சப்போர்ட் எடுத்திருக்கு, இங்க ஒரு தடவை, இங்க ஒரு தடவை, இந்த மாதிரி ஹரிசாண்டலா இந்த லைன்ல சப்போர்ட் எடுத்து அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா பிரைஸ் அப் சைடும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் டிராப் பண்ணது மூலமா நம்மளால அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் டிராப் பண்றோம்னா ஈஸியா அந்த இடத்துல மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு, பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம டிசெண்டிங் ட்ரெண்ட் லைன் வரையலாம். டிசெண்டிங் ட்ரெண்ட் லைன் ஸோ நம்ம டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் கனெக்ட் பண்ணணும். அதுலயும் ஸ்விங் ஹைஸை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து டிராப் பண்ணணும். இந்த டிசெண்டிங் ட்ரெண்ட் லைனை நம்ம வந்து டயகனல் ரெசிஸ்டன்ஸ் லைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க தொடர்ந்து பிரைஸ் டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. ஸோ எங்கெங்கெல்லாம் டயகனலா ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்குங்கிறத ஜஸ்ட் நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்றப்போ
நமக்கு ஸோ 1, 2, 3 இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வந்து நடந்திருக்க மாதிரி தெரியுது. ஸோ இப்ப நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் இத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி டிரா பண்றேன். 1 செகண்ட். ஸோ இப்ப பாருங்க, மல்டிபிள் டைம்ஸ் மார்க்கெட்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்த மாதிரி தெரியுது. அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இத நம்மளால அக்யூரேட்டா வந்து பார்த்தீங்கன்னா டிரா பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்பயும் 2 பாயிண்ட்ட தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த 2 பாயிண்ட் அப்படிங்கிறத நீங்க தான் ஆக்சுவலி டிசைட் பண்ணணும். லாஸ்ட் அண்ட் ஃபைனலி ஹாரிசான்டல் ட்ரெண்ட் லைன். இந்த ஹாரிசான்டல் ட்ரெண்ட் லைன நீங்க ஸ்விங் லோஸ கனெக்ட் பண்ணியும் டிரா பண்ணலாம். ஸ்விங் ஹைஸ கனெக்ட் பண்ணியும் டிரா பண்ணலாம். ஏன்னா ஹாரிசான்டலா நீங்க ட்ரெண்ட் லைன் டிரா பண்றீங்கன்னா, மார்க்கெட் அந்த இடத்துல வந்து ஒரு சைட் வேஸ்ல மூவ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் டாபிக்லயே பார்த்தோம். மார்க்கெட்ல எப்பவுமே இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸாக்ட்டா ஒரு வேல்யூல நடக்காது அப்படின்னு. இப்ப இத நான் சப்போர்ட்டா எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இங்க ஒரு ஜோனா வேணா மார்க் பண்ணலாம். மார்க்கெட் வந்து இந்த ஏரியால சப்போர்ட் எடுத்திருக்கிறதா நான் ஒரு ஒரு ஜோன் மார்க் பண்ணலாம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் மார்க் பண்ணலாம். பட் ஆனா இப்ப நான் ஹாரிசான்டல் லைன் நான் டிரா பண்றேன்னா, சோ ட்ரெண்ட் லைன்லயே வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இங்க இருந்து நான் டிரா பண்றேன் அப்படின்னா, அந்த லைன்ஸ் டச் ஆகாது. அப்படியே டச் ஆச்சுனாலும் அது வந்து ஹாரிசான்டலா இருக்காது. சோ அதனால இது வந்து நம்ம ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவோம். 4வதா நம்ம பார்க்க போற டூல் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன். ஒரு குறிப்பிட்ட ஷேப் அண்ட் சைஸ்ல இருக்கிற ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் தான் ஆக்சுவலி கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம அந்த ஷேப்ல ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் கிரியேட் ஆச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு பர்ட்டிகுலர் மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகுது. அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஏரியால கிரியேட் ஆகுது. ஸோ அப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்னா, மோஸ்ட் ப்ராபப்லி நெக்ஸ்ட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். இதுக்கான காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஹிஸ்டாரிக்கலா பிரைஸ் டேட்டாவை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அந்த குறிப்பிட்ட பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா கிரியேட் ஆகியிருக்கும். அது மட்டும் இல்லாம அதுல மோஸ்ட் ப்ராபப்லி மார்க்கெட்ல பிரைஸ் அந்த பேட்டர்ன் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம், அதாவது அந்த குறிப்பிட்ட கேண்டில் ஸ்டிக்ஸ் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். சோ இதை வச்சுதான் ஆக்சுவலி ஒரு பேட்டர்னை டிசைட் பண்றாங்க. எதுக்காக நம்ம இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னை யூஸ் பண்ணலாம். சோ மெயினான பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க என்ட்ரி போடணும், எப்ப என்டர் ஆகணும், சோ இதை டிசைட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டூல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மத்த டூல்ஸ் எல்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் வச்சு இதை நம்மளால டிசைட் பண்ணிட முடியும். ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னோட நேச்சரை வச்சு அது எப்படி எல்லாம் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் கண்டினியூவேஷன் பேட்டர்ன். சோ ட்ரெண்ட் கண்டினியூவேஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி மார்க்கெட்ல என்ன ட்ரெண்ட் இருக்கோ அதே ட்ரெண்ட் வந்து மார்க்கெட்ல கண்டினியூ ஆகும் ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகுறப்ப. சோ அந்த கேட்டகரி ஆஃப் பேட்டர்னை ட்ரெண்ட் கண்டினியூவேஷன் பேட்டர்ன் சொல்லுவாங்க. அதுல 2 சப் கேட்டகரி இருக்கு. ஒன்னு புல்லிஷ், இன்னொன்னு பியரிஷ். அதாவது புல்லிஷ் ட்ரெண்ட் கண்டினியூவேஷன் பேட்டர்னா மார்க்கெட் ஆல்ரெடி ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கும். இந்த பேட்டர்ன் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் அகைன் அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். இதே பேரிஷ் ட்ரெண்ட் கண்டினியூஷன் பேட்டர்ன் அப்படின்னா ஆல்ரெடி மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும். ஒரு பர்ட்டிகுலர் பேட்டர்ன் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் அகைன் அந்த டவுன் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும். நெக்ஸ்ட் கேட்டகரி பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன். சோ இது வந்து அப்படியே ட்ரெண்ட் கண்டினியூஷனுக்கு ஆப்போசிட். மார்க்கெட் முன்னாடி ஒரு ட்ரெண்ட்ல மூவ் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல மார்க்கெட் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். அதாவது இப்ப மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் ஃபால் ஆகிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதுதான் நம்ம புல்லிஷ் ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா டவுன் சைடு டிக்ரீஸ் ஆகிட்டு இருந்த பிரைஸ் இப்ப அப் சைடு இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்ப இதுவே வந்து ஆல்ரெடி மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட்ல பிரைஸ் மூவ் ஆகிட்டு இருந்திருக்கு. சோ அதோட டாப்ல இந்த பேட்டர்ன் கிரியேட் ஆகுது. அந்த பேட்டர்ன் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் பிரைஸ் வந்து டவுன் சைடு டிக்ரீஸ் ஆகுது. ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துலயும் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் நடந்திருக்கு. சோ அந்த டாப்ல கிரியேட் ஆன பேட்டர்னை நம்ம வந்து பேரிஷ் ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது மட்டும் இல்லாம சில நியூட்ரல் பேட்டர்னும் இருக்கு. அதாவது இந்த நியூட்ரல் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் கிரியேட் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் மார்க்கெட் ப்ராபபிலி எந்த டைரக்ஷன்ல வேணாலும் மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அடுத்தது அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ல எத்தனை கேண்டில்ஸ் இருக்குது அப்படிங்கறத பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கேண்டில் இருந்துச்சுன்னா அதை சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் சொல்லுவாங்க. 2 பேட்டர்ன் இருந்துச்சுன்னா அதாவது 2 கேண்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை டுவல் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் இல்ல டபுள் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 கேண்டில் இருந்தது அப்படின்னா அதை ட்ரிபிள் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் அப்படின்னும், ஃபைனலி 4 கேண்டில் இல்ல அதுக்கும் மேல ஒரு சில கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ல 4 கேண்டிலுக்கு மேல கூட இருக்க சான்ஸ் இருக்கு. அத மல்டிபிள் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பேட்டர்ன்ஸ் இருக்கு. சோ இத பத்தி ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஜாப்பனீஸ் கேண்டில் ஸ்டிக்ஸ் டெக்னிக்ஸ் அந்த புக்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிலேயே ஏகப்பட்ட பேட்டர்ன்ஸ பத்தி சொல்லியிருப்பாங்க. நாளுக்கு நாள் வந்து மாடர்ன் ஏஜ்ல இன்னும் நிறைய பேர் புது புது பேட்டர்ன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு தான் இருப்பாங்க. பட் அவ்வளவு பேட்டர்ன்ஸ் இருந்தாலும் அது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சோ இந்த லிஸ்ட்ல இருக்கிற இந்த 10 பேட்டர்ன்ஸை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். சோ இந்த 10 பேட்டர்ன்ஸை தான் நம்மளோட ட்ரேடிங் செட்டப்ல யூஸும் பண்ண போறோம். சோ ஒரு 5 பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா புல்லிஷ் பேட்டர்ன், 5 பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா பியரிஷ் பேட்டர்ன். சோ இது மட்டும் இது என்ன, இது எப்படி இருக்கும், இது எப்படி கண்டுபிடிக்கணும், இது எங்க பிரசன்ட் ஆகும், சோ இந்த விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நமக்கு போதும். ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் புல்லிஷ் மர்போசு. இந்த மர்போசு பேட்டர்ன்ஸை தவிர மீதி எல்லாமே நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் தான். இந்த மர்போசு பேட்டர்னை கூட ஒரு சில ட்ரெண்ட் கண்டினியூவேஷன் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க.
பட் நம்ம வந்து இது ஒரு ஜென்ரலா ஒரு பேட்டர்னா தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா இது ஒரு குறிப்பிட்ட ஏரியால கிரியேட் ஆச்சு அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டர்ன் ஆக்சுவலி நம்ம யூஸே பண்ணுவோம். முதல்ல இது பார்க்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ புல்லிஷ் மர்போசோ அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ ப்ரீவியஸ் பார்ட்ல நம்ம வந்து சைக்காலஜி பிஹைண்ட் கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்திருப்போம். அதுல புல்லிஷ் பிரஷர் கேண்டிலுக்கு ஆக்சுவலி என்ன விஷயத்த பார்த்தோமோ, அதே விஷயம் தான் புல்லிஷ் மர்போசோக்கு. இன்னும் உங்களுக்கு புரியிற மாரி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, புல்லிஷ் பிரஷர் கேண்டில் தான் புல்லிஷ் மர்போசோ. ஓகே. அதுக்கு ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் குடுத்திருப்பாங்க. என்ன சைக்காலஜிக்கும், பேட்டர்னுக்கும் வந்து ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. சைக்காலஜி அப்படிங்கிறத நம்ம எல்லா கேண்டில்லயுமே பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப அந்த புல்லிஷ் பிரஷர் கேண்டில் வந்து நம்ம ஆல்ரெடி நீங்க பார்த்திருக்கீங்க. ஸோ இந்நேரம் இதுல எத்தன கேண்டில்ஸ் இருக்குன்றத கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு புல்லிஷ் பிரஷர் கேண்டில். ஸோ இது வந்து ஒரு புல்லிஷ் பிரஷர், இது ஒரு புல்லிஷ் பிரஷர், இது ஒரு புல்லிஷ் பிரஷர். இது 4மே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மர்போசு பேட்டர்ன் தான். பட் இருந்தாலும் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் கிரியேட் ஆகிறத நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னா கன்சிடர் பண்ண மாட்டோம். அதுக்கு அங்க ஒரு பர்ட்டிகுலர் விஷயம் நடந்திருக்கணும். ஸோ அத தான் நம்ம பேட்டர்னா பார்ப்போம். இதுதான் சைக்காலஜிக்கும் அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னுக்கும் உண்டான வித்தியாசம். இப்ப இதே மர்போசு பேட்டர்ன் அதாவது புல்லிஷ் மர்போசு பேட்டர்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஏன்னா இதே லிஸ்ட்ல இருக்கிற மத்த பேட்டர்ன்ஸ பாருங்க. ஏன்னா இன்னும் 4 புல்லிஷ் பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஸோ அதுல ஹேமர் அண்ட் ஹராமி பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வீக்கான கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன். ஸோ அந்த இடத்துல மார்க்கெட் அப்சைடு இன்கிரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத உறுதி செய்யறதுக்காக அகைன் நம்ம வந்து ஒரு புல்லிஷ் பிரஷர் கேண்டில் ஆர் ஒரு புல்லிஷ் மர்போசு கேண்டிலுக்காக வெயிட் பண்ணுவோம். செகண்ட் நம்ம பார்க்க போறது ஹேமர். இந்த ஹேமர் பேட்டர்ன் வேற ஒண்ணும் இல்ல. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த புல்லிஷ் ரிஜெக்ஷன் கேண்டில தான் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ல ஹேமர் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்க அந்த கேண்டில் சுத்தியல் மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு அந்த பேர். ஸோ இந்நேரம் ஹேமர் எங்க இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ ஆக்சுவலி இது ஒரு ஹேமர். இது பார்க்க ஹேமர் மாதிரி இருந்தாலும் ஸோ இது ஆக்சுவலி ஹேமர் கிடையாது. பட் இந்த கேண்டில நம்ம ஹேமர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னுக்கு மெயினான விஷயமே அது எங்க அப்பியர் ஆகுது அப்படிங்கிறது. ஓகே. வெறும் ஷேப் அண்ட் சைஸ வச்சு மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்ஸ் பண்ற பெரிய மிஸ்டேக் என்னன்னா, ஷேப் அண்ட் சைஸ வச்சு பேட்டர்ன்ஸ கண்டுபிடிக்கிறது. அது மட்டும் பத்தாது. அது ஒரு குறிப்பிட்ட ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் ஆகணும். இப்ப ஹேமர் பேட்டர்ன பொறுத்தவரைக்கும், ஹேமர்ன்னு இல்ல. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, புல்லிஷ் ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன். இந்த புல்லிஷ் ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன் அப்படிங்கிறது காமனா ஒரே ஏரியால அப்பியர் ஆகும். அதாவது முன்னாடி பிரைஸ் வந்து ஃபால் ஆகணும். ஓகேங்களா? சோ பிரைஸ் வந்து முன்னாடி பியரிஷா மூவ் ஆகணும். சோ நல்லாவே தெரியுது மார்க்கெட்ல பிரைஸ் வந்து பியரிஷா மூவ் ஆகிட்டு இருக்கு. சோ அதோட பாட்டம்ல இப்போதைக்கு இந்த ஹேமர் பேட்டர்ன் கிரியேட் ஆகியிருக்கு. சோ இப்ப இந்த சைடு இருக்க சார்ட்ட விட்டுருங்க. ஓகேங்களா? இப்ப இது வரைக்கும் தான் மார்க்கெட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னா, இதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்கலாம்னா, ஓகே மார்க்கெட் வந்து ப்ரீவியஸா ஃபால் ஆகிட்டு இருந்திருக்கு. இப்போ ஒரு ஹேமர் மாரி பேட்டர்ன் கிரியேட் ஆகியிருக்கு அப்படின்னா, நெக்ஸ்ட் ப்ராபபிலி மார்க்கெட் வந்து அப்சைட் இன்கிரீஸ் ஆக சான்ஸ் இருக்கு. அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். சோ முன்னாடியே பார்த்தோம் ஹேமர் வந்து ஒரு வீக்கான பேட்டர்ன் அப்படின்னு. சோ ஹேமர் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு புல்லிஷ் மர்போசு கேண்டில் ஆர் ஒரு புல்லிஷ் பிரஷர் கேண்டிலுக்கு வெயிட் பண்ணணும். சோ இப்ப இந்த கேண்டில நம்ம பிரஷர் கேண்டில்னு கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு 50% 55% தான் அப்ராக்ஸா இருக்கு. பட் இந்த கேண்டில நம்ம வந்து ஒரு பிரஷர் கேண்டிலா கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இந்த கேண்டில்ல டோட்டலா பார்க்கும்போது அந்த ரியல் பாடி தான் பெருசா இருக்கு. சோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஹேமருக்கு அடுத்தே அந்த பிரஷர் கேண்டில் கிரியேட் ஆகல. ஒரு 2 கேண்டில் கழிச்சு தான் கிரியேட் ஆகியிருக்கு. அந்த மாதிரி நடந்தாலும் ஓகே. ஓகேங்களா? நான் இமிடியேட்டா இப்ப இது ஹேமரா அடுத்து உடனே கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிரியேட் ஆகும்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா சம்டைம்ஸ் ஆகாது. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல லேட் ஆன மாதிரி சம்டைம்ஸ் நமக்கு லேட் ஆகலாம். சோ இந்த இடத்துல நம்ம ஹேமர் பிளஸ் மர்போசு 2யும் சேர்த்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். சோ இந்த மாதிரி தான் நம்ம மர்போசு பேட்டர்னை யூஸ் பண்ணுவோம். மூணாவதா நம்ம பார்க்க போற பேட்டர்ன் புல்லிஷ் என்கல்ஃபிங். சோ புல்லிஷ் என்கல்ஃபிங் அப்படிங்கிறது ஒரு டபுள் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன். அதாவது இதுல 2 கேண்டில் இருக்கும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பியரிஷ் கேண்டில். சோ 2வது கேண்டில் ஒரு புல்லிஷ் கேண்டில். சோ இது வந்து காமன். பட் என்ன விஷயம்னா, இந்த கேண்டிலுக்கு விக்கு முக்கியம் கிடையாது. ஏன்னா இப்ப ஹேமருக்கு விக்கு தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சோ இங்க கிரியேட் ஆகியிருக்கிறதே ஒரு ஹேமர் தான். ஓகே ஹேமருக்கு ரியல் பாடி வந்து முக்கியம் கிடையாது. ரியல் பாடியோட கலரும் முக்கியம் கிடையாது. சோ இந்த பாடி வந்து புல்லிஷா கூட இருக்கலாம். சோ அதுல மெயினான விஷயமே அந்த டவுன் சைட் விக்கு தான். பட் ஆனா இந்த என்கல்ஃபிங் பேட்டர்ன் சோ இதுக்கப்புறம் பார்க்க போற ஹராமி பேட்டர்னுக்கும் சரி, ரியல் பாடி தான் முக்கியம். விக்கு எவ்வளவு பெருசு இருந்தாலும் பரவால்ல. நம்ம கம்பேர் பண்ண போறது அந்த கேண்டிலோட பிரஷர்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கேண்டிலோட பிரஷர 2வது கேண்டிலோட பிரஷரோட கம்பேர் பண்ணி தான் இந்த பேட்டர்னயே கண்டுபிடிக்க போறோம். சோ இந்த பர்ட்டிகுலர் பேட்டர்ன்ல ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பியரிஷா இருக்கும். ஓகேங்களா? சோ அதோட ரியல் பாடி பார்த்துக்கோங்க இந்த சைஸ் இருக்கு. 2வது கேண்டில் புல்லிஷா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? இந்த 2வது கேண்டில் புல்லிஷா இருக்கிறது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ரியல் பாடிய விட செகண்ட் கேண்டிலோட ரியல் பாடி கண்டிப்பா பெருசா இருக்கணும். ஓகே இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஓப்பனிங் பிரைஸ தாண்டி செகண்ட் கேண்டிலோட குளோசிங் பிரைஸ் இருக்கணும். சோ இந்த கேண்டிலோட ஓப்பனிங் பிரைஸ தாண்டி இந்த கேண்டிலோட குளோசிங் பிரைஸ் இருக்குனாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த கேண்டில விட இந்த கேண்டிலோட ரியல் பாடி பெருசா இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு என்கல்ஃபிங் கிரியேட் ஆகியிருக்கு.
நெக்ஸ்ட் இந்த இடத்துலயும் பாருங்க ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அது மட்டுமே போதாது. ஏன்னா வெறும் புல்லிஷ் என்கல்ஃபிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது கூட ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் தான். ஒரு சின்ன பேரிஷ் பாடி, ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் பிரஷர் பாடி. ஓகேங்களா? பட் அது மட்டும் பத்தாது. பிரைஸ் ப்ரீவியஸா ஃபால் ஆகணும். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா பிரைஸ் தொடர்ந்து ஃபால் ஆகுது. அந்த ஃபாலோட பாட்டம்ல பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்கு. இங்கேயும் பிரைஸ் ஃபால் ஆகுது. அதோட பாட்டம்ல கிரியேட் ஆகிருக்கு. இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இப்ப இங்க பாருங்க பிரைஸ் தொடர்ந்து ஃபால் ஆகுது. ஒரு என்கல்ஃபிங் பேட்டர்ன் கிரியேட் ஆகுது. பட் அதுக்கப்புறம் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகல. திரும்பவும் ஃபால் ஆகி திரும்ப ஒரு பேட்டர்னை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஒரு இடத்துல இந்த பேட்டர்ன் ஒர்க் ஆகும், ஒரு இடத்துல ஒர்க் ஆகாது. ஸோ அதை வந்து அதோட அக்யூரசியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் நம்ம இதை மற்ற டூல்ஸோட சேர்த்து யூஸ் பண்றோம். நாலாவதா நம்ம பார்க்க போறது புல்லிஷ் ஹராமி. ஸோ இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, இதுதான் புல்லிஷ் ஹராமி. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கேண்டில் பியரிஷ், செகண்ட் கேண்டில் புல்லிஷ் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி. பட் அதுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, இங்க ஃபர்ஸ்ட் கேண்டில் பெருசா இருக்கும், செகண்ட் கேண்டில் குட்டியா இருக்கும். பட் செகண்ட் கேண்டில் குட்டியா இருந்தாலும் அதுல ஒரு குறிப்பிட்ட விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நடக்கணும். அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ரியல் பாடியோட மிடில், இந்த ஃபுல் ரியல் பாடி இருக்கு இல்லையா, இந்த ரியல் பாடியோட சென்டர், ஸோ அப்ராக்ஸா அந்த மிடில் வந்து இங்க இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட மிடில். இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட மிடில் பாயிண்ட்டை தாண்டி ரெண்டாவது கேண்டிலோட பாடி க்ளோஸ் ஆகணும். அப்படி பாடி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் அதை நம்ம ஹராமி அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல கூட ஒரு ஹராமி காம்பினேஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ரியல் பாடியோட மிட்டை தாண்டி செகண்ட் கேண்டிலோட ரியல் பாடி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஓப்பனை தாண்டி க்ளோஸ் ஆச்சுன்னா அது என்கல்ஃபிங் ஆகிரும். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, இங்க ஒரு ஹராமி பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்கு. பக்கத்திலேயே ஒரு என்கல்ஃபிங் பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி பிரைஸ் வந்து ப்ரீவியஸா ஃபால் ஆகணும். ஸோ இங்கேயும் ஃபால் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து பேட்டர்ன் வந்து அக்யூரேட்டா மூவ் ஆகல. இங்கேயும் பிரைஸ் ஃபால் ஆகிறதோட பாட்டம்ல தான் கிரியேட் ஆகிருக்கு. முன்னாடியே சொன்னேன் ஹராமி பேட்டர்ன் ஒரு வீக்கான பேட்டர்ன். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஒரு புல்லிஷ் பிரஷர் கேண்டில் ஆர் ஒரு புல்லிஷ் மர்போசு கேண்டில் கிரியேட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த கேண்டில பாருங்க, அதுக்கு இடையிலே நமக்கு ஒரு ஹேமர், அடுத்தது ஒரு என்கல்ஃபிங், ரெண்டுமே கிரியேட் ஆகிருச்சு. ஸோ மோஸ்ட்லி இந்த இடத்துலயே நம்ம வந்து ஒரு என்ட்ரி சிக்னல் மாதிரி இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்டர்னே ஆக்சுவலி என்ட்ரி சிக்னல் கண்டுபிடிக்கிறதுக்கு தான். ஸோ மார்க்கெட்ல ஒரு பர்டிகுலர் கண்டிஷனை கண்டுபிடிச்சிருவோம். ஸோ அந்த இடத்துல அந்த மார்க்கெட்ல இப்போ நான் ஒரு பை என்ட்ரி போட போறேன் அப்படின்னா, ஃபைனலா எங்க என்ட்ரி போடலான்ற டிசிஷனை எடுக்கிறதுக்கு இந்த பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த எந்த பேட்டர்னே எனக்கு வேலிடா இல்லை அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த கேண்டில பாருங்க, ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் பிரஷர் கேண்டில். ஸோ ஓகே, மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் அப்சைட் மேபி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்து ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துலயுமே ஹராமி பேட்டர்ன்ல பாருங்க, ஹராமி, அடுத்தது ஒரு மர்போசு கேண்டில்ஸ், ஒரு கன்ஃபர்மேஷன். ப்ரீவியஸா பிரைஸ் வந்து ஃபால் ஆகிட்டு இருக்கு. அதோட பாட்டம்ல இந்த பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகிருக்கு. அஞ்சாவதா நம்ம பார்க்க போற பேட்டர்ன் என்னன்னு பாத்தீங்கன்னா மார்னிங் ஸ்டார். ஸோ மார்னிங் ஸ்டார் அப்படிங்கிறது ஒரு ட்ரிபிள் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன். ஆக்சுவலி அதுல வந்து மொத்தம் 3 கேண்டில் பிரசன்ட் ஆகி இருக்கும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ட்ரிக் சொல்றேன். ஸோ ஹராமி அண்ட் என்கல்ஃபிங் பேட்டர்னை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ புல்லிஷ் ஹராமி அண்ட் புல்லிஷ் என்கல்ஃபிங் சொல்றேன். ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரு பொதுவான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டுலயுமே ஃபர்ஸ்ட் கேண்டில் பேரிஷ் கேண்டில், ரெண்டாவது கேண்டில் புல்லிஷ் கேண்டில். ஸோ அதே விஷயம் தான் இங்கேயும். ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு மார்னிங் ஸ்டார். ஓகேங்களா? ஸோ இந்த 3 கேண்டிலும் சேர்த்து நம்ம ஒரு மார்னிங் ஸ்டார் காம்பினேஷன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கேண்டில் ஒரு பேரிஷ் கேண்டில். ஸோ ரெண்டாவது கேண்டில் ஒரு நியூட்ரல் கேண்டில் ஆர் வந்து பிரஷர்லெஸ் கேண்டில்னு சொல்லலாம். அந்த கேண்டில் பிரஷர்லயும் இருக்காது, ரிஜெக்ஷன் இருக்காது, ஒரு நியூட்ரல் மாதிரி இருக்கு. மோஸ்ட் ப்ராபபிலி அங்க ஒரு நியூட்ரல் மாதிரி ஒரு ஏதோ ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் ஆகி இருக்கும். ஓகே, தேர்ட் கேண்டில் புல்லிஷ் கேண்டில். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கேண்டில் பேரிஷ், தேர்ட் கேண்டில் புல்லிஷ். அதுக்கப்புறம் ஹராமியோட ரூல் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ரியல் பாடியோட மிட்டை தாண்டி தேர்ட் கேண்டிலோட ரியல் பாடி க்ளோஸ் ஆகணும். அப்படி க்ளோஸ் ஆச்சுன்னா இதை நம்ம வந்து ஒரு மார்னிங் ஸ்டாரா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு மார்னிங் ஸ்டார். ஸோ அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸா பிரைஸ் வந்து நல்லாவே ஃபால் ஆகிட்டு இருக்கு. அதோட பாட்டம்ல இப்ப நம்மளுக்கு இந்த பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல கூட ஒரு மார்னிங் ஸ்டார் கிரியேட் ஆகிருக்கு, ஒரு சின்னதா ஒரு மார்னிங் ஸ்டார். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டிலோட மிட் வந்து இது அப்ராக்ஸா. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு அப்சைட் ரிஜெக்ஷன் கேண்டில். ஓகே, ஒரு செல் சைட் ரிஜெக்ஷன் கேண்டில். ஓகே, ஸோ மூணாவது பாத்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில். ஸோ அதுவும் ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ரியல் பாடியை தாண்டி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மூணையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு மார்னிங் ஸ்டார் காம்பினேஷனா எடுத்துக்கலாம். சில சமயம் நம்ம மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கும் இந்த லாஸ்ட் கேண்டிலுக்கும் இடையில ஒரு கேண்டிலுக்கு பதிலா 2 கேண்டிலோ 3 கேண்டிலோ வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி வருதுன்னா மோஸ்ட்லி அந்த இடத்துல வந்து ப்ரெஷரே இருக்காது. இந்த மாதிரியான இன்டிசிஷன் கேண்டில்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இடையில கிரியேட் ஆகியிருக்கும். அதை கூட நம்ம வந்து மார்னிங் ஸ்டார் காம்பினேஷனா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆறாவதா நம்ம பார்க்க போற பேட்டர்ன் பியரிஷ் மர்போசு. அகைன் இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த பியரிஷ் பிரஷர் கேண்டில் தான். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, வரிசையா நமக்கு 3 பியரிஷ் பிரஷர் கேண்டில் இருக்கு. இது ஒவ்வொன்றுமே பியரிஷ் மர்போசு பேட்டர்ன் தான். ஸோ அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல ஏகப்பட்ட பியரிஷ் பிரஷர் கேண்டில்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம பியரிஷ் மர்போசுவா கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது
பார்க்கறதுக்கு அந்த பேட்டர்ன் மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் அத ஒரு குறிப்பிட்ட ஏரியால தான் நம்ம கண்டுபிடிப்போம். முன்னாடி நம்ம பார்த்த புல்லிஷ் பேட்டர்னுக்கு சொன்ன மாதிரி. சோ இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் பியரிஷ் பேட்டர்ன்ஸ பார்க்கலாம். சோ அதுல இதுதான் முதல் பேட்டர்ன். பியரிஷ் மர்போசு அப்படிங்கிறது. ஷூட்டிங் ஸ்டார் அண்ட் பியரிஷ் ஹராமிங்கிற 2 பேட்டர்னுக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டிலா இந்த பேட்டர்ன நம்ம கண்டுபிடிப்போம். ஏன்னா அது 2மே வந்து வீக்கான பேட்டர்ன். சோ அது வந்து ஃபர்தரா கன்ஃபார்ம் பண்றதுக்காக நம்ம வந்து இந்த பியரிஷ் மர்போசு பேட்டர்ன் கிரியேட் ஆகுதா இல்லையான்றத செக் பண்ணுவோம். இந்த பேட்டர்ன கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். சோ இப்ப இந்த பேட்டர்ன பாருங்க. இந்த கேண்டிலோட டோட்டல் ரேஞ்ச்ல 65%க்கும் மேல அந்த ரியல் பாடியில இருக்கணும். அதாவது அந்த கேண்டில்லயே அப்பர் வீக், லோயர் வீக் இது 2யும் கம்பேர் பண்றப்ப ரியல் பாடி தான் ரொம்ப பெருசா இருக்கணும். அந்த ரியல் பாடி நமக்கு பேரிஷா இருக்கணும். ஆர் ரெட் கலர்ல இருக்கணும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல வந்து நமக்கு விக் பெருசா இல்ல. இந்த கேண்டில்லயுமே நமக்கு லோயர் வீக் மட்டும் தான் இருக்கு. சோ மத்த கேண்டில் எல்லாமே விக் ரொம்ப கம்மியா இருக்கனால டைரக்டாவே இத நம்ம சொல்லிடலாம். பட் இந்த கேண்டில் அப்பர் வீக்கும் இருக்கு, லோயர் வீக்கும் இருக்கு. சோ இருந்தாலும் நம்ம அத ரியல் பாடியோட கம்பேர் பண்ணும்போது அது குட்டியா தான் இருக்கு. சோ அதனால இத நம்ம வந்து ஒரு பியரிஷ் மர்போசு அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். 7வதா நம்ம பார்க்க போற கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் ஷூட்டிங் ஸ்டார். சோ இந்த கேண்டில நம்ம ஒரு ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேட்டர்ன் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பியரிஷ் ரிஜெக்ஷன் பேட்டர்ன் தான். ஓகேங்களா? சோ இதுல வந்து அப்சைட் வீக் தான் நமக்கு இருக்கிறதுலே பெருசா இருக்கணும். முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பேட்டர்ன் வந்து கொஞ்சம் வீக்கான பேட்டர்ன். சோ அதுக்கப்புறம் நமக்கு எப்போ வந்து ஒரு பிரஷர் கேண்டில் கிரியேட் ஆகுதோ அப்பதான் நம்ம அதை ஃபர்தரா கன்ஃபார்ம் பண்ணுவோம். இப்ப இந்த இடத்துல பாருங்க ஒரு பிரஷர் கேண்டில். அந்த கேண்டிலோட ஹோல் லென்த்ல நமக்கு லோயர் வீக்கை விட ரியல் பாடி அதை விட கொஞ்சம் பெருசாவே இருக்கு. ஓகே, சோ இதையும் பிரஷரா கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்ல வெயிட் பண்ணி இத பிரஷரா கன்சிடர் பண்ணீங்கனாலும் ஓகே. சோ இந்த பேட்டர்னும் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற பேட்டர்ன் எல்லாமே பியரிஷ் ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன். சோ இது எல்லாமே காமனா ஒரு இடத்துல அப்பியர் ஆகும். அதாவது மார்க்கெட் ப்ரீவியஸா அப்சைட் பிரைஸ் இன்கிரீஸ் ஆகணும். அதோட டாப்ல இந்த பேட்டர்ன் கிரியேட் ஆகணும். அந்த இடத்துல இதுக்கப்புறம் பிரைஸ் வந்து மோஸ்ட் ப்ராபபிலி டவுன் சைட் டிக்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அகைன் இந்த கேண்டிலோட ரியல் பாடி என்ன கலர்ல வேணாலும் இருக்கலாம். சோ இதுவும் பார்க்கிறதுக்கு ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி தான் இருக்கு. இதுவும் பார்க்க ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி தான் இருக்கு. சோ இந்த பேட்டர்ன் ஓகே. ஏன்னா அப்சைட் பிரைஸ் இன்கிரீஸ் ஆகுது. அதுல டாப்ல வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் ஃபெயில் ஆகிருச்சு. சோ இதுக்காக தான் ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் பார்க்கிறோம். இந்த இடத்துல பாருங்க கன்ஃபர்மேஷன் கேண்டிலே கிரியேட் ஆகல. இந்த இடத்துல அது அப்பியர் ஆன பிளேஸே வந்து தப்பு. ஏன்னா வந்து பிரைஸ் டிக்ரீஸ் ஆகுறப்ப அதோட பாட்டம்ல கிரியேட் ஆகுது. சோ கேண்டில் எங்க அப்பியர் ஆகுதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8வதா நம்ம பார்க்க போற பேட்டர்ன் பியரிஷ் என்கல்ஃபிங். சோ இதுல வந்து 2 கேண்டில் இருக்கும். ஃபர்ஸ்ட் கேண்டில் புல்லிஷ், செகண்ட் கேண்டில் பியரிஷ். ஓகேங்களா? அப்படியே நம்ம பார்த்த புல்லிஷ் என்கல்ஃபிங்க்கு அப்படியே ஆப்போசிட் தான். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ரியல் பாடியை விட செகண்ட் கேண்டிலோட ரியல் பாடி பெருசா இருக்கணும். இந்த கேண்டிலோட விக் எவ்வளவு பெருசு இருந்தாலும் பரவாயில்ல. ஜஸ்ட் நம்ம அந்த கேண்டிலோட ரியல் பாடிஸை தான் கம்பேர் பண்ணுவோம். சோ அப்படி பார்த்தா இதுவும் வந்து ஒரு என்கல்ஃபிங் தான். ஓகேங்களா? சோ இதுவும் வந்து ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் தான் நடந்திருக்கு. இந்த 2 ரியல் பாடிய கம்பேர் பண்ணாலும் அங்க என்கல்ஃப் ஆகியிருக்கு. இதுவும் வந்து ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் தான். சோ இந்த மாதிரி பாடிஸை தான் நம்ம கம்பேர் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம பிரைஸ் இன்கிரீஸ் ஆகணும். அதோட டாப்ல கிரியேட் ஆகணும் இந்த பேட்டர்ன். சோ இது வந்து ஏற்கனவே இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கான பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சோ நமக்கு பை என்ட்ரிக்குமே புல்லிஷ் என்கல்ஃபிங், செல் என்ட்ரிக்கு பியரிஷ் என்கல்ஃபிங் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பேட்டர்ன். சோ அதுக்கப்புறம் மோஸ்ட் ப்ராபபிலி பிரைஸ் டிக்ரீஸ் ஆகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சோ இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா பிரைஸ் நல்லாவே டிக்ரீஸ் ஆகிருக்கு. 9வதா நம்ம பார்க்க போற பேட்டர்ன் பியரிஷ் ஹராமி. சோ இங்கேயும் ஃபர்ஸ்ட் கேண்டில் புல்லிஷ், செகண்ட் கேண்டில் வந்து பியரிஷ். சோ ஃபர்ஸ்ட் கேண்டிலை விட செகண்ட் கேண்டில் குட்டியா இருக்கும். குட்டியா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ரியல் பாடியோட மிடில தாண்டி செகண்ட் கேண்டிலோட பாடி க்ளோஸ் ஆகியிருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் கேண்டிலோட மிடில் இது, செகண்ட் கேண்டிலோட க்ளோஸ் இங்க இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் கேண்டிலோட அந்த கேண்டிலோட மிடிலுக்கு கீழே தான் இந்த செகண்ட் கேண்டில் க்ளோஸ் ஆகியிருக்கு. சோ அது மட்டும் இல்லாம பிரைஸ் அப்சைட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதோட டாப்லயும் இந்த பேட்டர்ன் கிரியேட் ஆகியிருக்கு. சோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டிலுக்கு வெயிட் பண்ணணும். சோ அப்படி வெயிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்க டாப்ல ஏதோ ஒரு மார்னிங் ஸ்டார் மாதிரி ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகுது. அகைன் இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு ஹராமி பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் கேண்டில் பியரிஷ், செகண்ட் கேண்டில் புல்லிஷ். ஃபர்ஸ்ட் கேண்டிலோட மிட்ட தாண்டி செகண்ட் கேண்டில் க்ளோஸ் ஆகியிருக்கு. அகைன் ஒரு ஷூட்டிங் ஸ்டார். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பிரஷர் கேண்டில் ஆர் ஒரு மர்போசு கேண்டில் கிரியேட் ஆகியிருக்கு. லாஸ்ட் அண்ட் ஃபைனலி நம்ம பார்க்க போற பேட்டர்ன் ஈவினிங் ஸ்டார். சோ ஈவினிங் ஸ்டார் அப்படிங்கிறது அப்படியே மார்னிங் ஸ்டாருக்கு ஆப்போசிட். சோ இதுவும் வந்து ஒரு ட்ரிபிள் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன். 3 கேண்டில் இருக்கும். சோ இந்த இடத்துல பாருங்க 3 ஈவினிங் ஸ்டார் இருக்கு. இதுவும் ஒரு ஈவினிங் ஸ்டார் காம்பினேஷன். இதுவும் ஒரு ஈவினிங் ஸ்டார் காம்பினேஷன். இதுவும் ஒரு ஈவினிங் ஸ்டார் காம்பினேஷன். ஓகேங்களா? சோ இது வந்து ஆப்ட்டா இருக்கு. ஏன்னா பிரைஸ் நல்லா இன்கிரீஸ் ஆகிருக்கு. சோ அதுக்கப்புறம் ஒரு டாப்ல ஃபர்ஸ்ட் கேண்டில் பிரஷர், 2வது கேண்டில் ஒரு நியூட்ரல் கேண்டில் மாதிரி, 3வது கேண்டில் ஒரு நல்ல ஒரு ஷூட்டிங் ஸ்டார். இத ஜஸ்ட் ஷூட்டிங் ஸ்டார்னு மட்டும் கன்சிடர் பண்ணா அடுத்தது ஒரு மர்போசு. சோ நமக்கு இங்க கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். இல்ல இது 3யும் சேர்த்து நம்ம வந்து ஈவினிங் ஸ்டாரா கன்சிடர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கேயே நமக்கு வந்து என்ட்ரி சிக்னல் கிடைச்சிருச்சு. சோ மத்த கண்டிஷன்ஸ் எல்லாம் கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா இந்த பேட்டர்ன் கிரியேட் ஆன உடனே ஓகே இப்ப நம்ம மார்க்கெட்ல என்டர் ஆகலாம் அப்படின்னு நம்ம தயாராகி இருப்போம். சோ இந்த இடத்துலயும் பாருங்க பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் கிரியேட் ஆகுது. சோ கொஞ்சம் தூரம் தான் பிரைஸ் டிக்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப தூரம்லாம் டிக்ரீஸ் ஆகல. அகைன் இந்த இடத்துலயும் அதே மாதிரி தான். சோ இந்த இடத்துல ஆக்சுவலி பேட்டர்ன் ஃபெயில் ஆகிருச்சு. ஓகே, ஒரு ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் கிரியேட் பண்ணி பிரைஸ் ஃபால் ஆகணும். பட் ஆகாம பிரைஸ் வந்து தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இதுலயுமே நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட மிடில தாண்டி 3rd கேண்டிலோட ரியல் பாடி க்ளோஸ் ஆனா போதும்.
சோ இந்த இடத்துலலாம் வந்து என்கல்ஃபிங் மாதிரி ஃபர்ஸ்ட் கேண்டிலோட அந்த ஓப்பன தாண்டி இந்த தேர்ட் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு. இது வந்து 2மே கிட்டத்தட்ட க்ளோஸா இருக்கு. சோ கிட்டத்தட்ட 3 விதமான பேட்டர்னும் இந்த இடத்துல ஒரே இடத்துல இருக்கு. ஓகே. சோ நமக்கு அட்லீஸ்ட் இந்த மாதிரி இருந்தா கூட போதும். இந்த மாதிரி இருந்தாலும் பெட்டர் தான். ஓகேங்களா? இப்படிதான் நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் டூல யூஸ் பண்றப்ப நம்ம ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள். நம்பர் 1 சார்ட்ல இருக்கிற எல்லா கேண்டில் ஸ்டிக்ஸ்லயும் பேட்டர்ன் கிரியேட் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. மார்க்கெட் கண்டிஷனை செக் பண்ணி அங்க என்ட்ரி எடுக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு அப்படின்னா அங்க பை என்ட்ரியோ செல் என்ட்ரிக்கோ நம்ம வெயிட் பண்றப்ப நம்ம பேட்டர்னை பார்த்தா மட்டும் போதும். நம்பர் 2 மார்க்கெட்ல கிரியேட் ஆகிற எல்லா பேட்டர்ன்ஸும் ஒர்க் அவுட் ஆகாது. நம்பர் 3 இப்போ இந்த பேட்டர்ன் எல்லாம் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற சில எக்ஸாம்பிள்ஸை தான் நான் காட்டியிருக்கேன். மேபி நீங்க கூட வந்து இன்டர்நெட்ல இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறதுக்கான போட்டோஸ் பார்த்திருக்கலாம். ஜஸ்ட் அதை மெமரைஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பேட்டர்னுக்கு பின்னாடி இருக்கிற பிரைஸ் ஆக்ஷன் என்ன அப்படிங்கறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் எல்லா டைமும் உங்களால பேட்டர்ன்ஸை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா இடத்துலயும் பேட்டர்னை பார்க்க போறது இல்ல. ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன்ல அது கிரியேட் ஆகுதா இல்லையா அது வந்து பாக்குறதுக்கு அச்சசல் நாம இப்ப காட்டின மாதிரியே இருக்காது. ஓகேங்களா? சோ நீங்க ட்ரேட் பண்ற டைம்ல அந்த பேட்டர்ன் கொஞ்சம் டிஃபரெண்டா கிரியேட் ஆகலாம். பட் அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அதை வெறும் ஒரு பேட்டர்னா மெமரைஸ் பண்ணாம அந்த பேட்டர்னுக்கு பின்னாடி என்ன பிரைஸ் ஆக்ஷன் நடக்குது. சோ ஆல்ரெடி நம்ம வந்து கேண்டிலுக்கு பின்னாடி நடக்கிற பிரைஸ் ஆக்ஷன் என்ன, சைக்காலஜி என்ன அப்படிங்கறத ஒரு தனி செப்பரேட் டாபிக்ல பார்த்திருக்கோம். சோ அந்த விஷயத்தை அப்ளை பண்ணி நீங்க இருக்கிற ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதன் மூலமா அதை நீங்க ஈஸியா ஐடென்டிஃபையும் பண்ணலாம். நம்பர் 4 ஆல்ரெடி நம்ம செகண்ட் பாயிண்ட்ல சொன்னோம். சோ எல்லா பேட்டர்ன்ஸும் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றது. சோ அதனால கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னை மட்டும் வச்சு ட்ரேட் பண்றதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணலாம். 5th அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னுக்கு கன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா நம்ம வெயிட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேமர், ஷூட்டிங் ஸ்டார், பியரிஷ் ஹராமி, புல்லிஷ் ஹராமி இந்த மாதிரி பேட்டர்னுக்குலாம் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் வீக்கான பேட்டர்ன். அப்ப அந்த இடத்துல அந்த கன்ஃபர்மேஷன் கிரியேட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அந்த கன்ஃபர்மேஷன் இமீடியட்டா அடுத்த கேண்டில்லே கிரியேட் ஆகணுங்கிற அவசியம் இல்ல. கொஞ்ச நேரம் எடுத்து கூட ஒரு 2 கேண்டில் கழிச்சு 3 கேண்டில் கழிச்சு கூட நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அவசியம் இருந்துச்சு அப்படின்னா. 5ஆவதா நம்ம யூஸ் பண்ண போற டூல் என்னன்னு பாத்தீங்கன்னா சார்ட் பேட்டர்ன். இந்த சார்ட் பேட்டர்ன் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட விதமான பிரைஸ் மூவ்மெண்ட். அது வந்து ஒரு பர்டிகுலர் ஷேப்பை கிரியேட் பண்ணும். அண்ட் அந்த ஷேப் ஆர் பேட்டர்ன் அப்படிங்கிறது மார்க்கெட்ல ரிப்பீட்டடா கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஒரு குறிப்பிட்ட ஷேப் கிரியேட் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மார்க்கெட்ல ஒரு ஸ்பெசிபிக் மூவ்மெண்ட் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ல சொன்ன மாதிரியே. சோ அதனாலதான் இதை சார்ட் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரியான பேட்டர்ன் கிரியேட் ஆகிறதுக்கு எவ்வளவோ காரணம் இருந்தாலும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் பிஹேவியர். அதாவது மார்க்கெட்ல ட்ரேட் பண்ற ட்ரேடர்ஸோட பிஹேவியர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைமுக்கு ஒரு தடவை வந்து ஒரே விஷயத்த ரிப்பீட் பண்ணுவாங்க. சோ அதனால மார்க்கெட்ல இந்த மாதிரியான ஸ்பெசிபிக் பிரைஸ் மூவ்மெண்ட் வந்து ரிப்பீட் ஆகும். அது அந்த பேட்டர்னையும் கிரியேட் பண்ணும். எதுக்காக நம்ம இந்த சார்ட் பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ண போறோம்? சோ கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் மாதிரியே தான். சோ இதையுமே நம்ம வந்து ஒரு என்ட்ரிக்கான டூல் ஆர் ஒரு என்ட்ரிக்கான கண்டிஷனா வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். அதாவது இதை பேஸ் பண்ணி மார்க்கெட்ல நெக்ஸ்ட் பிரைஸ் எப்படி மூவ் ஆக போகுது, எங்க இருந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாம், இது எல்லாத்தையுமே நம்மளால டிசைட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம டைப்ஸ் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் பார்க்கலாம். சோ இதுவும் நம்ம இதுக்கு முன்னாடி கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ல என்னென்ன கேட்டகரி, அதாவது கேண்டிலோட நேச்சரை வச்சு என்னென்ன கேட்டகரிஸ் பார்த்தோமோ அதே கேட்டகரிஸ் தான் இங்கேயும் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் கண்டினியூவேஷன், அதுல புல்லிஷ் பேரிஷ், அடுத்தது ட்ரெண்ட் ரிவர்சல், அதுலயும் புல்லிஷ் பேரிஷ், லாஸ்டா அங்க நம்ம நியூட்ரல் பேட்டர்ன் பார்த்திருப்போம். இங்க அது கொஞ்சம் டிஃபரெண்டா பைலேட்டரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டும் ஒண்ணுதான். ஆக்சுவலி எவ்வளவோ கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் இருக்கு. சோ இதுல பாத்தீங்கன்னா நான் ரொம்ப காமனா யூஸ் பண்ற பேட்டர்ன்ஸோட நேம் இதுல இன்க்ளூட் பண்ணிருக்கேன். சோ இதுல ரைசிங் வெட்ஜ், ஃபாலிங் வெட்ஜ் அப்படிங்கிறது ரிவர்சல்லயும் வரும், கண்டினியூவேஷன்லயுமே வரும் சம்டைம்ஸ். இதுல கண்டினியூவேஷன்ல பாத்தீங்கன்னா புல்லிஷ் பிளாக், அடுத்தது பேரிஷ் பிளாக் அப்படின்ற 2 பேட்டர்ன் இருக்கு. சோ இவ்வளவு பேட்டர்ன்ஸ் இருந்தாலும் இதுல ஒரு சில குறிப்பிட்ட பேட்டர்ன்ஸை மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ கண்டினியூவேஷன் பேட்டர்னை விட ரிவர்சல் பேட்டர்னோட அக்யூரசி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குங்கிறதுனால அதுலயும் ரொம்ப முக்கியமான பேட்டர்ன் அண்ட் அடிக்கடி ரிப்பீட் ஆகக்கூடிய பேட்டர்னை மட்டும் நம்ம பார்க்க போறோம். சோ டபுள் டாப் அண்ட் டபுள் பாட்டம், அடுத்தது ஹெட் அண்ட் ஷோல்டர் அண்ட் இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர். இந்த 4 பேட்டர்ன்ஸை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? சோ இதுவுமே நம்ம எதுக்காக பாக்குறோம்னா மெயினா அந்த மார்க்கெட் கண்டிஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான். நீங்க வந்து சார்ட் பேட்டர்ன் மட்டும் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். சோ அதுக்கான ட்ரேடிங் சிஸ்டம்ஸும் பிரைஸ் ஆக்ஷன்ல இருக்கு. அப்படி நீங்க பண்ற ஒரு பர்சனா இருந்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா பேட்டர்ன்ஸையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் நல்லது. ஓகே, பட் இந்த ப்ரோக்ராம்ல ஓகேங்களா, இந்த கோர்ஸ்ல நம்ம வந்து காமன் பிரைஸ் ஆக்ஷன் டூல்ஸை கம்பைன் பண்ணி யூஸ் பண்ண போறோம். சோ அதுல எனக்கு இந்த 4 பேட்டர்ன் மட்டும் தெரிஞ்சா போதும். சோ அதனால அதை மட்டும் நான் கவர் பண்றேன் இப்போ. சோ இந்த 4 பேட்டர்ன்ஸை எப்படி மார்க்கெட்ல ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். முதல்ல டபுள் பாட்டம் பேட்டர்னை பத்தி பார்க்கலாம். சோ இப்போ இந்த இடத்துல பாருங்க ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்கு. இந்த டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஆக்சுவலி பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது
மார்க்கெட் ஒரு பாயிண்ட் வரைக்கும் தொடர்ந்து ஃபால் ஆகியிருக்கும். ஸோ இந்த பேட்டர்ன் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து ஒரு பியரிஷ் ட்ரெண்ட்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட்டை கண்டினியூஸா டவுன் சைட் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் இந்த பாயிண்ட் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அதை தாண்டி மார்க்கெட்டால மூவ் ஆக முடியல. அதுக்கப்புறம் மார்க்கெட் அப்சைட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெண்டாவது தடவை மார்க்கெட் அந்த லெவல் வரைக்கும் வரப்ப அகைன் அந்த லெவலை தாண்டி மூவ் ஆக முடியல. சோ முன்னாடி பாருங்க இந்த லோ பிரேக் பண்ணி மார்க்கெட் ஒரு லோயர் லோ கிரியேட் பண்ணுச்சு. சோ அதுக்கப்புறம் அகைன் ஒரு லோயர் லோ, அகைன் ஒரு லோயர் லோன் கண்டினியூஸா கிரியேட் பண்ணிட்டே இருந்துச்சு. சோ இதை வச்சே நம்ம சொல்லலாம் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு. ஓகேங்களா? சோ அகைன் அடுத்த தடவை ஓகேங்களா இந்த லோவை தாண்டி மார்க்கெட் மூவ் ஆகுறப்ப அதை தாண்டி மூவ் ஆக முடியல. ஓகே, சோ கிட்டத்தட்ட ரொம்ப பக்கத்திலேயே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஈக்குவல் லோ மாதிரி கிரியேட் பண்ணுச்சு. சோ அதுக்கப்புறம் அப்சைடு இன்க்ரீஸ் ஆகுறப்ப இந்த ரீசன் ஹைய பிரேக் பண்ணிருச்சு. ஓகேங்களா? சோ இததான் நெக் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு டபுள் பாட்டமோட நெக் லைன். சரிங்களா? சோ மார்க்கெட் இங்க வந்து ஸ்ட்ராங்கா ஃபால் ஆச்சு. அகைன் இங்க ஒரு ஹை. ஓகேங்களா? ஒரு லோயர் ஹைய கிரியேட் பண்ணுச்சு. அகைன் ஒரு ஃபால், ஒரு ஈக்குவல் லோவை கிரியேட் பண்ணிட்டு அகைன் ஒரு ஹையர் ஹைய கிரியேட் பண்ணிருச்சு. சோ மார்க்கெட்ல அந்த ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறது நல்லாவே தெரியாது. அதாவது மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருந்து அப் ட்ரெண்ட் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது. இந்த டபுள் பாட்டம் பேட்டர்னை எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம்? சோ ஃபர்ஸ்ட் விஷயம் மார்க்கெட்ல ஈக்குவல் லோஸ் கிரியேட் ஆகணும். அடுத்தது மார்க்கெட் முன்னாடி டவுன் ட்ரெண்ட்ல இருக்கணும். ஓகே, சோ அப்படி இருக்கிறப்ப இதை இன்னும் ஃபர்தரா கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு ஹைய பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் ஒரு நியூ ஹையர் ஹைய கிரியேட் பண்ணணும். ஓகே, சோ ஆக்சுவலி அது இந்த இடத்துல வந்து நடக்கல. ஏன்னா அந்த டைரக்ஷன்ல கண்டினியூ ஆகல பிரைஸ். ஓகே, சோ இந்த லோவும் இந்த லோவும் பக்கத்து பக்கத்துலயே இருந்தாலும் இந்த ஹை பிரேக் ஆச்சு. பட் அந்த டைரக்ஷன்ல கண்டினியூ ஆகணும் பிரைஸ். பட் ஆனா இந்த இடத்துல அது ஆகல, ஃபெயில் ஆகிருச்சு. பட் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட், அதுக்கப்புறம் ஒரு புல் பேக், அதுக்கப்புறம் ஒரு ஹையர் லோவோட அகைன் அந்த ட்ரெண்டோட டைரக்ஷன்ல மார்க்கெட் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிருச்சு. சோ இந்த இடத்துல அந்த டபுள் பாட்டம் பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா ஆப்டா ஒர்க் ஆகிருக்கு. அதாவது அக்யூரேட்டா வந்து ஒர்க் ஆகிருக்கு. இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஜெனரலா என்ன சொல்லுவாங்கன்னா இந்த நெக் லைன்ல இருந்து எந்த அளவுக்கு அந்த பாட்டம் பிரைஸ் ரீச் ஆகிருக்கோ அதே அளவுக்கு இந்த நெக் லைன்ல இருந்து அப்சைட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. பட் அதை தாண்டி ரொம்ப தூரம் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு கரெக்டான ஏரியால, அதாவது ஒரு கரெக்டான மார்க்கெட் என்விரான்மெண்ட்ல இந்த பேட்டர்ன் கிரியேட் ஆச்சு அப்படின்னா சோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப தூரம் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அண்ட் இதோட அக்யூரசியும் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது நம்ம பார்க்க போற பேட்டர்ன் இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர். சோ இந்த இடத்துல இருக்கிறதா ஒரு இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். சோ இதுல ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெயினா 3 ஸ்விங் பாயிண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். சோ ஆல்ரெடி இருக்கிற ஒரு லோயர் லோ, சோ அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டாவது லோயர் லோ, அதுக்கப்புறம் ஒரு ஹையர் லோ. அதாவது இன்னும் கொஞ்சம் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். மார்க்கெட் ப்ரீவியஸா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும். சோ அதுல வரிசையா வந்து பாத்தீங்கன்னா 2 லோயர் லோ கிரியேட் ஆகும். சோ 2 லோயர் லோ கிரியேட் ஆகுற வரைக்கும் நம்ம மார்க்கெட் ஸ்டில் அந்த டவுன் ட்ரெண்ட்லயே தான் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். சோ அதுல அந்த செகண்ட் லோயர் லோ கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் பிரைஸ் அப்சைட் இன்க்ரீஸ் ஆகுறப்ப மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஈக்குவல் ஹை ஆர் ஒரு ஹையர் ஹைய கிரியேட் பண்ணும். அதாவது மார்க்கெட்டோட இந்த ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆக போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோயர் ஹைய கூட கிரியேட் பண்ணும். பட் அது விஷயம் கிடையாது. அதுக்கப்புறம் தேர்டா கிரியேட் ஆகுற லோ கம்பல்சரி ஒரு ஹையர் லோவா இருக்கணும். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்விங் பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் நமக்கு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கணும். சோ அதை ரெப்ரசென்ட் பண்ற விதமா இப்ப இங்க ஒரு லோயர் லோ இருக்கு, அப்புறம் ஒரு ஈக்குவல் லோ, அகைன் ஒரு லோயர் லோ. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் மார்க்கெட் அப்சைடு இன்க்ரீஸ் ஆகுறப்ப அகைன் ஒரு லோயர் ஹை இருக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஹையர் லோ கிரியேட் ஆகணும். பட் ஆனா இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ஆல்ரெடி ஒரு ஹையர் ஹை ஆர் ஒரு ஈக்குவல் ஹை கிரியேட் ஆகிருச்சுன்னே சொல்லலாம். அங்க இருந்து ஃபால் ஆனப்போ ஒரு ஹையர் லோ தான் கிரியேட் ஆச்சு. சோ இப்ப இங்க இருந்து மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்கா மூவ் பண்ணி ஒரு ஹையர் ஹைய கிரியேட் பண்ணிரும். அதாவது இந்த 2 ஹைய, சோ இததான் நெக் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெக் லைனை பிரேக் பண்ணி ஒரு நியூ ஹை கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு புல் பேக் எடுத்து, ஓகேங்களா? சோ புல் பேக்னா என்னங்கிறது அப்கமிங் டாபிக்ஸ்ல நான் சொல்றேன். சோ அகைன் அந்த ட்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஸ்ட்ராங்கா மூவ் ஆக ஆரம்பிக்கும். சோ இந்த பேட்டர்ன்லயே அதே தான். இந்த நெக் லைன்ல இருந்து பிரைஸ் எந்த அளவுக்கு ஃபால் ஆச்சோ அதே அளவுக்கு அங்க இருந்து பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் அதை தாண்டி ரொம்ப தூரம் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பேரிஷ் ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டபுள் டாப். சோ இந்த இடத்துல நமக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இருக்கு டபுள் டாப் பேட்டர்னுக்கு. டபுள் பாட்டம் பார்த்ததுக்கு அப்படியே ஆப்போசிட். மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஹையர் ஹை கிரியேட் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த டபுள் டாப் பேட்டர்ன் ஆல்ரெடி மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கப்ப அதோட டாப்ல தான் மோஸ்ட்லி கிரியேட் ஆகும். சோ அதனால லாஸ்டா ஒரு ஹையர் ஹையை கிரியேட் பண்ணிருக்கும் மார்க்கெட், அகைன் ஒரு ஹையர் லோ கிரியேட் ஆகியிருக்கும். சோ அந்த ஹையர் லோக்கு அப்புறம் மார்க்கெட் அந்த ப்ரீவியஸ் ஹையர் ஹை, அதாவது இந்த ஹையர் ஹை கிட்ட வரும்போது இதை தாண்டி மார்க்கெட்டால ஒரு நியூ ஹையர் ஹையை கிரியேட் பண்ண முடியாது. அதுதான் ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன். ஓகேங்களா? சோ அதை வச்சு நம்ம இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் கிரியேட் ஆகிறத வந்து பாத்தீங்கன்னா வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சோ அதோட கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் நடக்கணும். பட் இந்த ஹைய பிரேக் பண்ண முடியலனாலே ஓகே. சோ அது மட்டும் இல்லாம இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி கூட ஃபார்ம் ஆகுது. பக்கத்துல 2 ஈக்குவல் ஹை. ஓகே. சோ இப்ப இங்க இருந்து ஓகேங்களா ஒரு ஈக்குவல் ஹை ஆர் ஒரு லோயர் ஹை கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லோவை பிரேக் பண்ணி ஒரு லோயர் லோவை கிரியேட் பண்ணணும். சோ மார்க்கெட் பாருங்க நல்லா ஸ்ட்ராங்கா அந்த லோவை பிரேக் பண்ணுச்சு.
ஓகேங்களா? சோ இந்த லோ பிரேக் ஆனா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டபுள் டாப் ஆக்சுவலி வொர்க் ஆகியிருக்குன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம ஒரு டவுன் ட்ரெண்ட் இப்ப தான் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத நம்மளால ஃபர்தரா கன்ஃபார்ம் பண்ண முடியும். சோ அதுக்கப்புறம் மார்க்கெட் அந்த ஒரு டவுன் ஃபால்க்கு அப்புறம் ஒரு புல் பேக், அந்த புல் பேக்கோட எண்டுல நம்ம என்ட்ரி சிக்னல்ஸ் பார்ப்போம். இத பத்திலாம் டீடைல்டா நம்ம அப்கமிங் பார்ட்ஸ்ல பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த பேட்டர்ன் பார்க்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இத யூஸ் பண்ணி எப்படி கம்ப்ளீட்டா ஒரு ட்ரேடிங் செட்டப்ல அப்ளை பண்ணி ட்ரேட் பண்ணணும்ங்கறத நம்ம பார்ட் 4ல தான் டீடைல்டா பார்க்க போறோம். லாஸ்ட் அண்ட் ஃபைனலா நம்ம பார்க்க போற பேட்டர்ன் ஹெட் அண்ட் ஷோல்டர். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஆக்சுவலி கிரியேட் ஆகிருக்கு. சோ இந்த பேட்டர்ன் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டோட டாப்ல கிரியேட் ஆகும். சோ ப்ரீவியஸா பாத்தீங்கன்னா பிரைஸ் நல்லாவே புல்லிஷா மூவ் பண்ணிருக்காங்க. அதுக்கு இடையில நிறைய தடவை ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு. பட் ஓவரால் ட்ரெண்ட்ல மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருந்திருக்கு. சோ அதோட டாப்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஹையர் ஹை. ஓகேங்களா? சோ நான் இந்த பாயிண்ட்ட எடுத்துக்கிறேன். இதுக்கு இடையிலேயே ஆக்சுவலி ஒரு பேரிஷ் ட்ரெண்ட் இருந்திருக்கு. பட் அந்த பேட்டர்னுக்காக நான் அத கன்சிடர் பண்ணிக்கல. அதுக்கு சில ரீசன்ஸ் இருக்கு. சோ இப்ப இந்த இடத்துல ஒரு ஹையர் ஹை இருக்கு. மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. சோ அதோட ஃபர்ஸ்ட் லோவ கிரியேட் பண்ணிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் அதோட ஹையர் ஹை. நெக்ஸ்ட் ஹையர் ஹை. அகைன் மார்க்கெட் ஒரு லோ. ஓகே. சோ இது வந்து ஒரு ஈக்குவல் லோவாவும் இருக்கலாம். ஹையர் லோவாவும் இருக்கலாம். சம்டைம்ஸ் லோவரே லோ கூட இருக்கலாம். என்ன பாயிண்டா வேணாலும் இது கிரியேட் ஆகலாம். பட் நமக்கு ரொம்ப முக்கியமே இதுதான். ஓகே. ஏன்னா மார்க்கெட்ல இப்ப ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்னா, மார்க்கெட்ல நியூ ஹையர் ஹைஸ் கிரியேட் ஆகக்கூடாது. அதாவது ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்னா, ஸ்விங் பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் நோ ஹையர் ஹை. ஒண்ணு அங்க ஈக்குவல் ஹை இல்ல லோயர் ஹை தான் கிரியேட் ஆகும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒரு லோயர் ஹை கிரியேட் ஆகிருக்கு. ஏன்னா ஹையர் ஹை கிரியேட் ஆச்சுன்னா பையர்ஸ் அகைன் நல்ல பிரஷர் போடுறாங்கன்னு அர்த்தம். பட் பையர்ஸால அங்க பிரஷரே போட முடியல. அதனால தான் ஒரு லோயர் ஹை கிரியேட் ஆகுது. அது மட்டும் இல்லாம அகைன் செல்லர்ஸ் மார்க்கெட்குள்ள வந்துட்டாங்க. ஏன்னா அதுவும் வேணும். ஓகே. பையரால பிரஷர் போட முடியாததுனால மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஆகாது. அகைன் செல்லரும் பிரஷர் போட்டா தான் ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் கிரியேட் ஆகும். சோ அவங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா மார்க்கெட்ல பிரைஸ டவுன் சைட் டிக்ரீஸ் பண்றாங்க. ப்ரீவியஸா இருந்த எல்லா லோவையும் பிரேக் பண்ணி ஒரு நியூ லோயர் லோவ கிரியேட் பண்றாங்க. சோ அதுக்கப்புறம் அகைன் ஒரு லோயர் ஹை, லோயர் லோன் மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. சோ அதோட டாப்ல இந்த பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகிருக்கு. ஆக்சுவலி ஏன் வந்து நான் இந்த ஹைய கன்சிடர் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஆஃப் கோர்ஸ் இந்த ஹைய கூட கன்சிடர் பண்ணலாம். சோ இந்த ஹைய கம்பேர் பண்ணி கூட இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்னு சொல்லலாம். பட் விஷயம் என்னன்னா, எல்லா இடத்துலயுமே இந்த பேட்டர்ன் பிக்சர் பெர்ஃபெக்ட்டா இருக்காது. நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னுக்கே வந்து சொன்னோம். ஏன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் கூட நீங்க அந்த தியரிய யூஸ் பண்ணி வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பட் சார்ட் பேட்டர்ன்ஸ பொறுத்த வரைக்கும் நீங்க மார்க்கெட்டோட பிஹேவியர அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் அந்த மாதிரியான பேட்டர்ன் கிரியேட் ஆகுதா இல்லையாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படியும் உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா நோ இஷ்யூஸ். நம்ம மத்த டூல்ஸை யூஸ் பண்ணி வேற ஏதாவது ட்ரேடிங் செட்டப்ல ஈஸியா நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். இப்ப கொஞ்சம் டிஃபரெண்டா யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த இடத்துல இத நான் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா கன்சிடர் பண்ணிக்கிறேன். மார்க்கெட் வந்து தொடர்ந்து அப் ட்ரெண்ட்ல மூவ் ஆகிட்டு இருக்கு. சோ லாஸ்டா இங்க ஒரு லோ இருக்கு. அகைன் மார்க்கெட் இந்த ஹையும் பிரேக் பண்ணல, இந்த லோவும் பிரேக் பண்ணல. சோ அதுக்கப்புறம் பார்த்தா இந்த லோ பிரேக் ஆகிருச்சு. சோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன கன்சிடர் பண்ணுவோம்? இங்க ஒரு சப்போர்ட் கூட நம்ம வந்து டிராப் பண்ணிருப்போம். ஏன்னா 3 லோஸ் ரொம்பவே பக்கத்துல இருக்கு. சோ ஒரு சப்போர்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? சோ அதுல வந்து நம்மளுக்கு இந்த சப்போர்ட் பிரேக் ஆகி அகைன் அந்த பாயிண்ட் வரைக்கும் மார்க்கெட் ரீடெஸ்ட் எடுத்து அகைன் அந்த டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. விஷயம் என்னன்னா ஒரே பிரைஸ் சார்ட் தான். இத ஸ்டடி பண்றதுக்கு நம்ம டிஃபரெண்ட் டூல்ஸ யூஸ் பண்ணுவோம். சோ டிஃபரெண்ட் ரீசன்ஸ்க்காக. ஓகேங்களா? அதுல ஏதாவது ஒண்ணு நீங்க தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா நம்மளால ட்ரேடிங் செட்டப்ஸ ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த செட்டப்ல நம்மளால ட்ரேடும் பண்ண முடியும். 6வதா அண்ட் கடைசியா நம்ம பார்க்க போற டூல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபிபொனாக்கி டூல். இதுல ஆக்சுவலி 2 டூல் இருக்கு. ஒன்னு ஃபிபொனாக்கி ரிட்ரேஸ்மென்ட், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிப் எக்ஸ்டென்ஷன். இந்த டூல பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த 2 வார்த்தைக்கு அர்த்தம் நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் ரிட்ரேஸ்மென்ட். ரிட்ரேஸ்மென்ட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் இப்போ ஒரு குறிப்பிட்ட ட்ரெண்டோட டைரக்ஷன்ல மூவ் ஆகுது அப்படின்னா, அந்த டைரக்ஷன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா மூவ் ஆகும். ஓகே. அந்த டைரக்ஷன்ல மூவ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்க்கு அப்புறம் அந்த பிரைஸ் வந்து ஃபால் ஆகும். அப்படி பிரைஸ் ஃபால் ஆகுது அப்படின்னா, அது ஃபர்ஸ்ட் ஒரு டெம்பரரி பிரைஸ் மூவ்மெண்ட்டா தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, மார்க்கெட் அகைன் அந்த ட்ரெண்டோட டைரக்ஷன்ல கன்டின்யூ ஆகிறதுக்கான சான்சஸ் அதுக்கப்புறம் நிறைய இருக்கு. ஒருவேளை அகைன் மார்க்கெட் அந்த ட்ரெண்டோட டைரக்ஷன்லயே மறுபடியும் கன்டின்யூ ஆகுது அப்படின்னா, அந்த சின்ன பிரைஸ் மூவ்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ட்ரெண்டோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டா மூவ் ஆச்சு. அத நம்ம ஒரு ரிட்ரேஸ்மென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அகைன் இத நான் உங்களுக்கு பிரைஸ் சார்ட்ல இது எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் காட்டுறேன். நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது அந்த ரிட்ரேஸ்மென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்தரா அதே ட்ரெண்டோட டைரக்ஷன்ல மார்க்கெட்ல பிரைஸ் மூவ் ஆகுது அப்படின்னா, அதுதான் நம்ம எக்ஸ்டென்ஷன் சொல்லுவோம். அதாவது பிரைஸ் வந்து அகைன் அந்த பழைய ட்ரெண்டோட டைரக்ஷன்ல கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறது அதுக்கு மீனிங். எதுக்காக நம்ம இந்த ஃபிபொனாக்கி ரிட்ரேஸ்மென்ட் டூல யூஸ் பண்றோம்? ரொம்ப சிம்பிளா அந்த பேர்லயே இருக்கு. இந்த ரிட்ரேஸ்மென்ட் நடக்கிறப்ப அந்த ரிட்ரேஸ்மென்ட் எந்த அளவுக்கு நடக்குது? ஆக்சுவலி இது வந்து ஒரு மெஷர்மென்ட் டூல். ஓகேங்களா? அந்த ரிட்ரேஸ்மென்ட் எந்த லெவல் வரைக்கும் நடக்குது? அத தாண்டி இதுல ஒரு பர்ட்டிகுலர் ரேஷியோஸ் இருக்கு. ஓகேங்களா? ஃபிபொனாக்கி ரேஷியோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ரேஷியோஸ பேஸ் பண்ணி அந்த ரிட்ரேஸ்மென்ட் மோஸ்ட் ப்ராபபிலி எங்க ஸ்டாப் ஆக சான்ஸ் இருக்கு? அதாவது அந்த ரிட்ரேஸ்மென்ட் கம்ப்ளீட் ஆகி அகைன் மார்க்கெட் எப்ப அந்த ட்ரெண்டோட டைரக்ஷன்ல பிரைஸ் கண்டினியூ ஆக ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற 2 இன்ஃபர்மேஷனையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சோ அதுக்காக இந்த டூலை யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிப் எக்ஸ்டென்ஷன் டூல்.
ஒருவேளை அந்த ட்ரெண்டோட டைரக்ஷன்ல அகைன் பிரைஸ் கண்டினியூ ஆக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அது எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும், அதாவது அதே ட்ரெண்ட் ஆஃப் பிரைஸ் வந்து ஃபாலோ பண்ணுச்சு அப்படின்னா எவ்வளவு தூரம் அந்த ட்ரெண்ட் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்கிறத இந்த டூலை யூஸ் பண்ணி நம்மளால மெஷர் பண்ண முடியும். அண்ட் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபிபனாக்கி ரிட்ரேஸ்மென்ட் டூலும் சரி, ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிப் எக்ஸ்டென்ஷன் டூலும் சரி, மார்க்கெட் ட்ரெண்டிங் கண்டிஷன்ல இருக்கப்ப மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். சோ நியூட்ரல் கண்டிஷன்ல இந்த டூலை நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிபனாக்கி ரிட்ரேஸ்மென்ட் டூல் பார்க்கலாம். நீங்க முதல் டைம் இந்த டூல்ல டிராப் பண்றீங்க அப்படின்னா, சும்மா ரேண்டமா நான் டிராப் பண்ணி காட்டுறேன். இப்படிதான் இருக்கும் பாக்குறதுக்கு, கலர் கலரா ரெயின்போ மாதிரி. பட் இது நம்ம ட்ரேட் பண்ணும்போது சார்ட்ல ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம பிரைஸோட டேட்டாவை கேண்டில்ஸை ஃபோக்கஸ் பண்ணாம இந்த கலர் கலரா இருக்கிற இந்த ரிட்ரேஸ்மென்ட் டூல பாக்குறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. சோ இதுன்னு இல்ல, சார்ட்ல உங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையுமே டிராப் பண்ணாதீங்க. ஒரு விஷயம் டிராப் பண்றீங்க இல்ல மார்க் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அவசியம் தேவை அப்படின்னா பண்ணி வைங்க. மற்றபடி முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சார்ட்டை நீட்டாவும் கிளியராவும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க எப்பவுமே. சோ இப்போ இதை கிளியர் பண்றதுக்கு சில செட்டிங்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஜஸ்ட் இதை நீங்க டிராப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃபிபனாக்கி ரிட்ரேஸ்மெண்ட்டை ஒரு டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். உள்ள போனதுக்கு அப்புறமா ஸ்டைல்ஸ்ல சோ இதுல வந்து எக்ஸ்டெண்ட் லைன்ஸ் ரைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ தட் இந்த லைன்ஸ் வந்து ரைட் சைடு ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்பதான் மார்க்கெட் எங்க அந்த ரிட்ரேஸ்மெண்ட் நடக்குதுங்கிறத கிளியரா நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி பண்ண முடியும். அடுத்தது ஃபிபனாக்கி ரிட்ரேஸ்மெண்ட்ல ஒரு சில லெவல்ஸ் நமக்கு தேவைப்படாது. 0, 0.236, 0.382, 0.5, 0.618, 0.786, அடுத்தது 1. இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்ல வந்தேன். தேவையில்லாதது இந்த லெவல்ஸ் தான். ஓகே, சோ அந்த 7 லெவல்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. மற்றது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிருங்க. இந்த 1 and 0ங்கிறது ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஓகேங்களா? சோ இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தவிர மீதி இருக்கிற 5 ரேஷியோஸ் தான் நம்ம ஃபிபனாக்கி ரிட்ரேஸ்மென்ட் லெவல்ஸ் ஆர் ரேஷியோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது கீழே இங்க இருக்கிற யூஸ் 1 கலர்ல உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு கலரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ என்னோட ஃபேவரட் பிளாக். ஏன்னா பேக்ரவுண்ட் வந்து நான் ஒயிட்டா வச்சிருக்கேன். சோ அதனால பிளாக் இருந்தா தான் கிளியரா இருக்கும். அடுத்தது இந்த பேக்ரவுண்டை அன்செலக்ட் பண்ணிருங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் விஷயம் இந்த லேபிள்ஸ். இது அகைன் வந்து உங்களுக்கு கேண்டில் மேலேயே இருக்கும். இந்த டேட்டா என்ன அப்படிங்கிறது தெரியாது. சோ அதனால அதை ரைட் சைட் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல இது பக்கத்திலேயே இருக்கும். நீங்க சார்ட்டை எப்படி மூவ் பண்ணாத ஸ்டாண்டர்டா ஒரே இடத்துல இருக்கும். சோ இப்போ இது யூஸ் பண்றதுக்கு தயாராகிருச்சு. சோ இந்த மாதிரி நீங்க செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு தடவையும் இதை நீங்க மாத்த வேணாம். ஜஸ்ட் டெம்ப்ளேட்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சேவ் ஆஸ் கொடுத்து அந்த டெம்ப்ளேட்டுக்கு ஒரு நேம் கொடுத்து நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சோ அடுத்த தடவை இப்போ ஒருவேளை உங்களுக்கு பழைய செட்டிங்ஸே வருது அப்படின்னா, சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இப்போ லாஸ்டா டிராப் பண்ணதுனால அந்த செட்டிங்ஸ் வருது. சோ இந்த மாதிரி பழைய செட்டிங்ஸ் வருது அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க வந்து என்ன ஆப்ஷன் போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த நேம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த செட்டிங்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஒவ்வொரு தடவையும் நீங்க செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த டூலை எங்க யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்ல யூஸ் பண்றேன். சோ பிரைஸ் வந்து ஆல்ரெடி அப் ட்ரெண்ட்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நியூட்ரல் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்பதான் ரீசெண்டா ஒரு ஹையர் ஹை பாயிண்ட் கிரியேட் ஆகிருக்கு. லெஃப்ட் சைடு 2 கேண்டில் க்ளோஸ் ஆகிடுச்சு. ரைட் சைடும் 2 கேண்டில் இருக்கு. இதான் அந்த ஹையர் ஹை பாயிண்ட். சோ இதுதான் அந்த லோயஸ்ட் பாயிண்ட். இந்த லோ பாயிண்ட்ல இருந்து அந்த ஹையர் ஹை கிரியேட் ஆகிருக்கு. சோ ஃபிபனாக்கி ரிட்ரேஸ்மென்ட், அதாவது இப்போ இங்க நடந்துகிட்டு இருக்கிறது ரிட்ரேஸ்மென்ட். ஓகே, சோ மார்க்கெட் வந்து இப்போ அப் ட்ரெண்ட்ல மூவ் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கா அப் சைடு இன்க்ரீஸ் ஆகுது. பட் இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் இப்போ மார்க்கெட் வந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சோ இந்த ஃபாலை தான் நம்ம ரிட்ரேஸ்மென்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த ஃபால் எது வரைக்கும் நடக்குது அப்படிங்கறத மெஷர் பண்றதுக்கு இந்த டூலை நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபிபனாக்கி ரிட்ரேஸ்மென்ட் டூலை எடுத்துக்கோங்க. இந்த லோ பாயிண்ட்ல இருந்து, அதாவது இந்த ஹையர் ஹையை கிரியேட் பண்ணது எந்த லோவோ, சோ எந்த ஸ்விங் லோல இருந்து அந்த ஹையர் ஹை கிரியேட் ஆச்சோ அந்த லோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ஹையர் ஹை வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம ஃபிபனாக்கி ரிட்ரேஸ்மென்ட் மார்க் பண்ணியாச்சு. சோ இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இது வரைக்கும் ரிட்ரேஸ்மென்ட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 0.382 வரைக்கும் நடந்திருக்கு. சோ இன்னும் வந்து அந்த ரிட்ரேஸ்மென்ட் கம்ப்ளீட் ஆகல. ஏன்னா நெக்ஸ்ட் ஒரு ஸ்விங் லோ கிரியேட் ஆச்சுனா தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம். சோ நெக்ஸ்ட் ஒவ்வொரு கேண்டிலா நம்ம மூவ் பண்ணி பார்க்கலாம். அகைன் பாருங்க பிரைஸ் வந்து ஃபால் ஆகிருக்கு. சோ நெக்ஸ்ட் எப்போ எங்க இருந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அந்த 0.382 லெவலை தாண்டி மார்க்கெட் மூவ் ஆகவே இல்லை. அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. சோ அகைன் நமக்கு இன்னும் ஒரு கேண்டில் வந்து இந்த லோக்கு மேல இன்னொரு லோவோட இன்னொரு கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா ஒரு நியூ ஸ்விங் லோ கிரியேட் ஆனதா கன்சிடர் பண்ணிக்கலாம். சோ இப்ப பாருங்க ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில். அகைன் நமக்கு வந்து ப்ரீவியஸ் ஹையை தாண்டி பிரைஸ் மூவ் ஆகிருச்சு. ஒரு நியூ ஹையர் லோவும் கிரியேட் ஆகிருச்சு. சோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆகுது அப்படின்னு நம்ம வந்து ஈஸியா டிசைட் பண்ணிடலாம். சோ இப்போ இதே இடத்துல இந்த அப் ட்ரெண்ட் எது வரைக்கும் மேக்ஸிமம் கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்கு. சோ மார்க்கெட் இப்ப அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ரிட்ரேஸ்மென்ட் முடிஞ்சிருச்சு. அகைன் அப் ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆகுது. அதிகபட்சம் எவ்வளவு தூரம் வரைக்கும் போக சான்ஸ் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஃபிபனாக்கி எக்ஸ்டென்ஷன் டூல் யூஸ் பண்ணுவோம். சோ ஃபிபனாக்கி எக்ஸ்டென்ஷன் டூலையும் நான் டிரா பண்ணி காட்டுறேன். ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிப் எக்ஸ்டென்ஷன் டூல்ல ஆக்சுவலி 3 பாயிண்ட்டை நீங்க கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதையும் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து பாக்குறப்ப இந்த மாதிரி தான் இருக்கும். சோ இதுலயுமே சில சேஞ்சஸ், நம்ம ஃபிபனாக்கி ரிட்ரேஸ்மென்ட்க்கு என்னென்னலாம் பண்ணமோ அது எல்லாத்தையுமே அப்படியே பண்ணணும்.
ஓகே. பட் ஆனா இதுல இந்த ஃபிபோனாக்கி ரிட்ரேஸ்மென்ட் லெவல்ஸ்ல ஒரு லெவல மட்டும் விட்டுட்டு நம்ம மத்ததெல்லாம் அன்செலக்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த 1.618 லெவல் வேணும். மத்த எல்லாத்தையுமே நீங்க ரிமூவ் பண்ணிக்கோங்க. அடிஷனலா வேணா ஒரு லெவல் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு லெவல் தேவையில்லாத லெவல செலக்ட் பண்ணிட்டு அதுல இருக்கிற டேட்டா பாயிண்ட்ட ரிமூவ் பண்ணிட்டு நீங்க வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சோ 1.382 மட்டும் நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்தது யூஸ் ஒன் கலர்ல நான் அகைன் பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். சோ பேக்ரவுண்ட ரிமூவ் பண்ணிடுறேன். ஃபைனலா இந்த செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா நான் இத ஃபிப் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு ஒரு நேம் போட்டு ஒரு டெம்ப்ளேட்டா சேவ் பண்ணிக்கிறேன். சோ தட் நான் நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த ஆப்ஷன்ஸ மாத்த வேணாம். சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபிபோனாக்கி எக்ஸ்டென்ஷன் டூல் ரெடி. இப்போ இந்த டூல நம்ம இந்த மார்க்கெட்ல அப்ளை பண்ணலாம். ஃபிபோனாக்கி ரிட்ரேஸ்மென்ட்க்கு எந்த 2 பாயிண்ட்ட கனெக்ட் பண்ணீங்களோ அதுதான் ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட். ஓகே, சோ ஃபிபோனாக்கி ட்ரெண்ட் பே எக்ஸ்டென்ஷன் நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதாவது இந்த பாயிண்ட்ல இருந்தா ஒரு ஹையர் ஹை கிரியேட் ஆச்சு. அடுத்து அந்த ஹையர் ஹை, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹையர் லோ. சோ இப்போ இதுல மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த ட்ரெண்ட் எக்ஸ்டென்ஷன் படி மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து இந்த லெவல் வரைக்கும் மூவ் ஆக சான்ஸ் இருக்கு அப்படிங்கறதா இதுக்கு அர்த்தம். அதாவது மார்க்கெட் ஆல்ரெடி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மூவ் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு அந்த ரிட்ரேஸ்மென்ட்க்கு அப்புறம் அகைன் இதே ஸ்ட்ரென்த்ல மார்க்கெட் கண்டினியூ ஆச்சுன்னா மேக்ஸிமம் மார்க்கெட் இங்க வரைக்கும் மூவ் ஆகலாம். சோ எது வரைக்கும் மேக்ஸிமம் மூவ் ஆகுதுங்கறத நம்ம செக் பண்ணலாம். எக்ஸாக்ட்லி இது வரைக்கும் தான் மூவ் ஆகணுங்கிற அவசியம் இல்ல. ஓகே, சோ இப்பவே ஆல்ரெடி அந்த 1 கிட்ட மார்க்கெட் வந்துருச்சு. சோ அதோட ரிட்ரேஸ்மென்ட் நெக்ஸ்ட் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ ஸ்டில் இன்னும் அந்த ரிட்ரேஸ்மென்ட் ஸ்டார்ட் ஆகல. அகைன் மார்க்கெட் அப்சைட் தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஓகே, சோ இந்த இடத்துல பாருங்க ஒரு நியூ ஹை இப்போ கிரியேட் ஆகிருச்சு. சோ இந்த இடத்துல ஹை கிரியேட் ஆகல, பட் இந்த இடத்துல ஒரு ஸ்விங் ஹை கன்ஃபார்ம் ஆகிருச்சு. சோ கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து ப்ரீவியஸா இருந்ததை விட ஒரு 1.25 டைம்ஸ்க்கு மேல தான் மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு. ஓகே, பட் ஸ்டில் இந்த அளவுக்கு மார்க்கெட்டால மூவ் பண்ண முடியல, பட் பரவாயில்ல. அந்த ட்ரெண்ட் வந்து நல்லாவே கண்டினியூ ஆகிருக்கிறது இங்க நல்லாவே தெரியுது. நெக்ஸ்ட் நம்ம ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்ல ஃபிபோனாக்கி ரிட்ரேஸ்மென்ட் டூல எப்படி டிராப் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ இந்த இடத்துல பாருங்க, இங்க ஒரு ஹை பாயிண்ட், அங்க இருந்து ஒரு லோயர் லோ பாயிண்ட். சோ இந்த இடத்துல ஃபிபோனாக்கி ரிட்ரேஸ்மென்ட் டூல ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டுக்கு நீங்க டிராப் பண்றப்ப ஃபர்ஸ்ட் ஹை பாயிண்ட்ல இருந்து அதுக்கப்புறம் அந்த லோயர் லோ, அதாவது இந்த லோயர் லோ பாயிண்ட் எந்த ஹைல இருந்து கிரியேட் ஆகிருக்கோ அங்க இருந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். சோ இப்பவே பாருங்க ரிட்ரேஸ்மென்ட் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிருச்சு. 0.236 வரைக்கும் நடந்திருக்கு. இது மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் நடந்திருக்கு அப்படிங்கறத செக் பண்ணலாம். சோ அகைன் மார்க்கெட்ல அப்சைட் இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸ்டில் இன்னும் வந்து ஒரு ஹை கிரியேட் ஆகல. இப்ப பாருங்க மார்க்கெட்ல அந்த ஹை ஆக்சுவலி கிரியேட் ஆகிருச்சு. சோ மேக்ஸிமம் மார்க்கெட் இது வரைக்கும் தான் மூவ் ஆகிருக்கு. 0.236க்கும் 0.382க்கும் நடுவுல மூவ் ஆகிட்டு அகைன் அந்த ட்ரெண்டோட டைரக்ஷன்ல கண்டினியூ ஆகுது. நெக்ஸ்ட் இப்ப இதே இடத்துல நம்ம ட்ரெண்ட் எக்ஸ்டென்ஷன் டூல டிரா பண்ணலாம். அதாவது இந்த ட்ரெண்ட் எவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படிங்கறத. சோ இந்த லோ பாயிண்ட்ல ஹை பாயிண்ட்ல இருந்து ஒரு லோயர் லோ, அகைன் ஒரு லோயர் ஹை. இப்பவே மார்க்கெட் வந்து 0.5 வரைக்கும் மூவ் ஆகிட்டு ஆக்சுவலி ரிவர்ஸ் ஆகிருச்சு. ஓகேங்களா, 0.5 வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகி அகைன் ஒரு லோயர் லோ தான் கிரியேட் பண்ணிருக்கு. பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் அப்சைட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, அதாவது இந்த ட்ரெண்ட் வந்து போன தடவை ஃபால் ஆன அளவுக்கு இல்ல, அதுல பாதிக்கு பாதி தான் வந்து மூவ் ஆகிருக்கு. அகைன் ஒரு லோயர் லோவை கிரியேட் பண்ணிருச்சு. சோ இது வந்து ட்ரெண்ட் வீக் ஆகிறத இண்டிகேட் பண்ணும் அப்படின்னு ஜெனரலா சொல்லுவாங்க. பட் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா இந்த டூல நம்ம ஆக்சுவலி என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ரிட்ரேஸ்மெண்ட்டும் சரி எக்ஸ்டென்ஷனும் சரி. ஓகே, ஒரு ஸ்பெசிபிக் கண்டிஷன்ல மார்க்கெட்ல நம்ம வந்து டார்கெட் பிக்ஸ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, மோஸ்ட்லி நம்ம இந்த எக்ஸ்டென்ஷன் டூல தான் வந்து டார்கெட் வைக்க யூஸ் பண்ணுவோம். ரிட்ரேஸ்மென்ட் டூல வந்து என்ட்ரி சிக்னலுக்கே சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒரு பர்டிகுலர் கண்டிஷன்ல என்ட்ரி எடுக்கிறதுக்கு. ஏன்னா இதுவும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் மாதிரி தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சோ நம்ம இதுக்கு முன்னாடி ரிட்ரேஸ்மென்ட் டூல யூஸ் பண்ணோம். ஓகேங்களா, டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்ல. சோ ரிட்ரேஸ்மென்ட் டூல யூஸ் பண்ணப்ப இங்க பாருங்க இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் லெவல், இது ஒரு சப்போர்ட் லெவல் கரெக்டா அங்க வந்து நமக்கு ஒரு ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்கு. ஆல்ரெடி மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட். சோ அதுவும் இல்லாம மார்க்கெட் ஒரு அப்சைட் மூவ்க்கு அப்புறம் ஒரு ஈவினிங் ஸ்டார் கிரியேட் ஆகுது. அதுவும் கரெக்டா இந்த ஃபிபோனாக்கி லெவல்ல நடக்குது. சோ மோஸ்ட் ப்ராபபிலி இதுக்கப்புறம் பிரைஸ் டிக்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கறத நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். பட் இது வந்து ஜஸ்ட் ஒரு பிளைண்ட் கண்டிஷன் மட்டும்தான். இதை மட்டும் வச்சே நம்ம வந்து மார்க்கெட்ல ஒரு செல் என்ட்ரி போட்டுற முடியாது. ஃபர்தரா மற்ற விஷயங்களையும் கன்ஃபார்ம் பண்ணணும். பட் இதை பேஸ் பண்ணியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரேட் பண்ண முடியும். அதாவது கண்டிஷன்ஸை டிசைட் பண்ணலாம். நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போற பார்ட்ஸ்ல இப்ப நம்ம பார்த்த 6 பிரைஸ் ஆக்ஷன் டூல்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை வச்சுதான் நம்ம மார்க்கெட்டோட கண்டிஷனை ஸ்டடி பண்ணி சில முக்கியமான ட்ரேடிங் டிசிஷன்ஸை எடுக்க போறோம். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து ப்ரீ ரெக்வைசிட்டி. அதாவது அடுத்த பார்ட் நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால இந்த பார்ட்ல உங்களோட ப்ராக்டிக்கல் அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா இந்த 6 டூலையும் 1 by 1 மொத்தமா பிராக்டிஸ் பண்ணாதீங்க. முதல்ல ஸ்விங்
எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்விங் பாயிண்ட் மட்டும் பிராக்டிஸ் பண்ணுங்க. அந்த மாதிரில இருக்கிற ஒவ்வொரு டூலையும் இண்டிவிஜுவலா வந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அடுத்த பார்ட்ல நம்ம மார்க்கெட் என்விரான்மென்ட் பத்தி டீடைல்டா பார்க்கலாம். இந்த பார்ட்லயே சொன்ன ஒரு சில விஷயங்களுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. உதாரணத்துக்கு மார்க்கெட் ட்ரெண்ட், இந்த பிரேக் அவுட், புல் பேக், ரிட்ரேஸ்மென்ட் இதெல்லாம் பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைல்டா இந்த பார்ட்ல நம்ம கவர் பண்ணுவோம். பிரைஸ் ஆக்ஷன் மாஸ்டரி கோர்ஸோட மத்த வீடியோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. ட்ரேடிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரியான ட்ரேடிங் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் ரெகுலரா பார்க்கிறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க ரெகுலரா அப்லோட் பண்ற கண்டென்ட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. சோ நீங்க எங்களை ஃபைனான்ஷியலி சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இதே பிரைஸ் ஆக்ஷன் மாஸ்டரி கோர்ஸ ஒரு பெய்ட் கோர்ஸா எங்களோட வெப்சைட்ல நாங்க லான்ச் பண்ணிருக்கோம். சோ அந்த கோர்ஸை நீங்க பை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃபைனான்ஷியலி சப்போர்ட் பண்றது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு சில அடிஷனல் பெனிஃபிட்ஸும் இருக்கு. நம்பர் 1, எந்த ஒரு ஆட் இன்டரப்ஷனும் இல்லாம நீங்க இந்த ஹோல் கோர்ஸை பார்க்க முடியும். நம்பர் 2, ஃபுல் லென்த் கோர்ஸா இல்லாம டாபிக்ஸ் அண்ட் சப் டாபிக்ஸா பிரேக் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். நம்பர் 3, நீங்க கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட்டும் கிடைக்கும். அண்ட் இந்த கோர்ஸுக்கு உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியும் பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றோம். நம்பர் 5, இந்த கோர்ஸோட கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு சக்சஸ்ஃபுல் கஸ்டமைஸ்டு ட்ரேடிங் பிளானை எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தியும் டீடைல்டா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம ப்ரோ பிரைஸ் ஆக்ஷன் மாஸ்டரி கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்றதன் மூலமா நீங்க பிராக்டிஸ் பண்ற அசைன்மெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணலாம். சோ அதை நாங்க கரெக்ட் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். இஃப் இன் கேஸ் நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதை ரெக்டிஃபையும் பண்ணுவோம். அந்த ப்ரோக்ராம் பத்தின டீடைல்ஸ் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். மறக்காம செக் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இருந்தா என்ரோல் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாம நம்மளோட ட்ரேடிங் எடு வெப்சைட்ல நிறைய ட்ரேடிங் ரிலேட்டட் கோர்ஸ் நாங்க ஆல்ரெடி லான்ச் பண்ணிருக்கோம். சோ அதை பத்தியும் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தா என்ரோல் பண்ணிக்கோங்க. இல்ல அந்த ப்ரோக்ராம் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழ எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கோம். சோ நீங்க எப்ப வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். Thank you for watching. அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, stay tuned.